இது தமிழ்லயும் இருக்குது. யூனிட் சிக்ஸா சிக்ஸ்ல இருக்கு. தமிழ்ல பார்த்தோம்னா பாரு, மெட்டீரியல்ல வந்து யூனிட் 7ல கொடுத்துருக்கானா திருக்குறள்ல. வால்யூம் வந்து ஒரு 14 கொடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரா மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல இருக்கிறது மட்டுமே கொடுத்துருந்தேன். இப்போ அனுப்பிச்சிருக்கிறது என்னன்னா ப்ளஸ் அந்த அதிகாரம் இருக்குது, புக்ல இல்ல. ஆனா அந்த அதை மட்டும் இப்போ எக்ஸ்ட்ரா டைப் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கு. அந்த மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு பாருங்க. மெட்டீரியல் அதாவது இடம் விட்டுருக்கேன், அது நீ பார்த்து எழுதி வச்சு நீ படி. ஓகேவா? என்ன பண்ணது இல்லை பிரிண்ட் எடு, நீ எழுதி வச்சு பெஸ்டா இருக்கு. ஏன்னா இடம் கொடுத்துருக்கு பாரு, மெட்டீரியல் அங்கங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். எழுதி வச்சு உன்னுடைய ஸ்டைல படி கரெக்டா இருக்கும். சரி பாரு, மொத்தம் எத்தனை அதிகாரம் படிக்கணும்? திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் திருக்குறள் தொடர்பான செய்தி நம்ம படிக்கணும். எது எதெல்லாம் திருக்குறள் தொடர்பான செய்தின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அடுத்து வந்து 20 அதிகாரம் எதுனா ஒழுக்கமுடைமை, பொறை உடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்துதல், ஈகை, பெரியாரை துணை கேட்டல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா மேற்கோள்கள். மேற்கோள்கின்ற வார்த்தைக்கும் அந்த திருக்குறள் தொடர்பான செய்திக்கு என்ன அர்த்தம்னா, மெட்டீரியல் வச்சிருக்கல திருக்குறள்னா என்னன்னு சொல்லிட்டு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு இருக்குல்லையா, அதை நீ படிக்க வேண்டியது வரும். உனக்கு 6 to 12 புக்கும் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் மெட்டீரியல் 2, பழைய கவர்மெண்ட் மெட்டீரியல் 2 கொடுத்துருக்கேன். அந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் பிளஸ் வந்து நியூ புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறள் தொடர்பான செய்தியும் கொடுத்துருக்கேன். ஓல்டு புக்கில் இருக்கிற திருக்குறள் தொடர்பான செய்தியும் கொடுத்துருக்க மெட்டீரியல் இருக்கு பாரு, அதை படி. இந்த மேற்கோள்களுக்கும் திருக்குறள் தொடர்பான செய்திக்கு அதை மட்டும் படிச்சா போத மாட்டாது. நீ மனப்பாடமே பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதை நடத்த வேண்டியது இல்லை. என்ன அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஒழுக்கமுடைமை வந்து பார்க்கலாம். ஒழுக்கமுடைமை புக்ல என்ன இருக்கா? பழைய சமச்சீர் புக்கா அது கொடுத்துருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஒழுக்கமுடைமை எங்கேன்னு சொல்லிடுறேன். சமச்சீர் புக்ல இருக்குது. வேற நியூ புக்ல பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் மட்டும் இருக்கு. எத்தனை? 3 குரல் தான் இருக்கு. அந்த 3 குரலோட பாண்ட் வேற மாதிரி இருக்கும். கீழே டைப் பண்ணி கொடுத்துருக்குமா? அது இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் இருக்காது. வேணுன்றவங்க அதை எழுதி வச்சுக்கோ. இடம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஒழுக்கமுடைமையா? ஒழுக்கமுடைமையினுடைய பயன் என்னப்பா? ஒழுக்கமுடைமை படிச்சா என்ன பிரச்சனை, என்ன நல்லது, என்ன கெட்டது? எந்த கெட்டதும் இல்லை, ஒரு நல்லதுக்கு இது. நல்ல நடத்தை உடையவராக மாறலாம். புரிஞ்சுக்கலாம் பாரு கீழே தலைப்பிலே. ஒழுக்கமுடைமையானது எதனுடைய நோக்கத்தை எடுத்து உரைக்குதுன்னா, நீ என்னவா மாற்றணும்? உன்னை நல்ல நடத்தை உடையவராக மாற்றுறதா எதனுடைய நோக்கம்னா ஒழுக்கமுடைமையினுடைய நோக்கமே. புரியுதா? கீழே பாரு, ஒழுக்கம் விழுப்பம், ஒவ்வொரு வார்த்தை ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது இதுனா இது ஒழுக்கமே. கீழே வந்து பொறுப்பவர் கொடுத்துருக்கான் பாருங்க. பழைய புக்ல அழகா கொடுப்பாங்க, நியூ புக்ல தரல. விழுப்பம்னா என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் வந்து விழுப்பம் தருமா? அப்ப என்ன தரும்? விழுப்பம்னா சிறப்பு தரும். அடுத்து ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும் என்னது? காத்த உயிருக்கு நேரா வச்சு என்ன பண்ணது? காக்குன்னு சொல்லிக்கானா? பார்க்கலாம். விழுப்பம் என்றால் சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். ஒழுக்கன்ற தொழில் பெயரு, அது கேட்க மாட்டா, ஏதோ சும்மா தெரிஞ்சுக்கோ. ஒழுக்கம் என்னது? தொழில், வாழ்க்கை. ஒழுக்கம் என்னது? தொழில் பெயரு. படும் உம்மா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஓகே, அது கேட்க மாட்டோம், சும்மா தெரிஞ்சுக்கோ. சரி, பார்க்கலாம். இப்ப ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது ஒருவனுக்கு வந்து அனைத்து சிறப்புகளையும் தருவது டேஸ்னா ஒழுக்கமே. ஆதலால் அந்த ஒழுக்கத்தை என்ன பண்ண நம்ம உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். உள்ள படிக்கலாமா? ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எதுவென்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறான்னு கேட்கலாம். அல்லது தருவது எது, அதனால் அந்த என்னது, அதை எதை வந்து உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும், அல்லது எப்படி கேட்கலாம்? திருவள்ளுவர் எதை வந்து உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்? எது? ஒழுக்கத்தை. ரெண்டும் கேட்கலாம். ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எதுன்னு கேட்கலாம். அல்லது வந்து உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும் என்று திருவள்ளுவர் எதனை வந்து குறிப்பிடுகின்றார்? இது ஒழுக்கம். ஃபர்ஸ்ட் பொருளா ஒழுக்கம். அல்லது விடுபட்ட பொருளை நிரப்புன்னு கேட்கலாம். விடுபட்ட குரலில் விடுபட்ட சொல்லை வந்து நிரப்புன்னு கேட்கலாம். ஓகேவா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். அதாவது முடிஞ்சவரையில அந்த ஸ்டார் போட்டுருக்காங்க பத்தியா, அந்த பொருளாச்சும் நீ என்ன பண்ணிக்கோ, ஞாபகமா வச்சுக்கோ. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படுமா? அடுத்துட்டு பாரு, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்துனா என்னது? விரும்பி. ஓகே, பரிந்துனா விரும்பி. அடுத்துட்டு பாரு, பரிந்துனா விரும்பி, தேரினும்
தேறினது இப்படி சொல்லலாம், தேடினும் சொல்லாது. தேறினா ஆராய்ந்து பார்த்தாலும், அவருடைய வார்த்தை வந்து தேறினும், நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தேடினாலும் கிடைக்காது சொல்றோம் இல்லையா? அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். அப்ப பரிந்தோம்பினா என்னன்னா, பரிந்துனா விரும்பி, தேறினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். அப்படி என்ன சொல்றானா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அக்னியத்தினா, நீ எவ்வளவுதான் நீ நுணுக்கமா ஆராய்ச்சி பார்த்தாலுமே ஒழுக்கத்தை விட ஒரு மேன்மையானது எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும். அப்ப எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் நல்ல துணையாக நிற்பது எதுவென்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஒழுக்கமே. எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஒழுக்கத்தை காக்கிறது எப்படி இருக்குன்னா கண்டிப்பா கடினமா தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்காரு, எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி என்ன பண்ணுமா, நம்மளா விரும்பிதான் ஐயோ ஒழுக்கத்தை காக்கமே கட்டாயப்படுது அப்படி இல்லை, விரும்பி என்ன பண்ணத விரும்பி செய்யணும்னு சொல்றாரு. வீட்டு படிக்கும்போது எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினம்தான், ஆனாலும் எப்பாடு பட்டாவது என்ன பண்ணதை விரும்பி காத்தல் வேண்டும். எப்படி விரும்பி? திருவள்ளுவர் ஒழுக்கத்தை எவ்வாறு காத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்? விரும்பி காத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். புரியுதா? பரிந்துனா விரும்பி, தேறினா ஆராய்ந்து பார்த்தாலும். காக்க கா இயர் என்னும் விகுதியில பெற்று வருவது வியங்கோல் வினைமுற்றா, வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து ஊவா வினை எச்சங்கள். இது எங்க தேவைப்படுச்சுய வேறு சொல்ல தேவைப்படும். ஓகேவா? சரி, பரிந்தோம்பி எப்படி பிரிச்சுலாம்? பரிந்தோம்பி பிரித்து எழுதுக. பரிந்து குட்டல் ஓம்பி. தெரிந்தோம்பினா தெரிந்து குட்டல் ஓம்பி என்று பிரிக்கலாம். பாத்துக்க, ரெண்டு இதுல நிறைய இருக்கு. அடுத்து ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். சேர்த்து படிக்கலாமா? ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குடிமை என்னது? உயர்குடி. முக்கியம். குடிமை என்றால் உயர்குடி. இழுக்கம்னா ஒழுக்கம் விழுப்பம் தருனா சிறப்பு தரும். இழுக்கம்னா என்னது? ஒழுக்கம் இல்லாதவர். ஓகேவா? பாரு, குடிமைனா உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். அந்த இடத்துல அவர் வந்து ஒழுக்கம் இல்லாதவர் குறிப்பிடுறார். ஒழுக்கம் இல்லாதவர். ஓகேவா? இப்ப இழிந்த பிறப்புனா இழிந்த பெயரச்சமா? இப்ப இழிந்த பெயரச்சன்றது பெயரச்சம். சரி, இப்ப மேல பாரு, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஆவார், ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் ஆவார். வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யார் வந்து உயர்ந்த ஜாதி, யாரு தாழ்ந்த ஜாதி, யார் வந்து நல்லவன் யார் கெட்டவன், ஏதோ ஒண்ணு, யார் வந்து பெரியவன் யார் சின்னவன், யார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த மாதிரிலாம் நிறைய இந்த வேறுபாடுகளா இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரே வார்த்தை அழகா வச்சுட்டாரு. என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம் உடையவரே உயர்குடியினர். உயர்குடின்னு ஒண்ணு இருக்கு, தாழ்குடின்னு ஒண்ணு இருக்கானா? இருக்குதாமா. எப்படி இருக்குன்னா, ஒழுக்கம் உடையவன் உயர்குடியினன், ஒழுக்கமற்றவனது தாழ்குடியினன். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப இது யாரும் மறுத்து பேச முடியாது. ஓகேவா? மற்றது வேணா மறுத்து பேசலாம். சொல்லலாம் மீண்டும். இப்ப ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடுனா, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். அப்ப திருவள்ளுவர் வந்து யாரை உயர்குடியினராக கருத வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்? ஒழுக்கம் உடையவரை. திருவள்ளுவர் யாரை இழிக்குடியினராக குறிப்பிடுகிறார்? ஒழுக்கம் இல்லாதவரை. புரியுதா? அடுத்தது, மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். சேர்த்துப்படிங்களா? மரப்பினும் மோத்து கொடலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்ற கெடும். அப்படின்னா என்ன சொல்லிக்க? கெடும்னு என்னது? இல்ல, இது சொற்பொருள் கொடுக்கல. ஓகேவா? விட்டுரு. சரிபடியா? ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலுமா? கட்டா நீ படிக்கிற, நீ மறந்துச்சுன்ற, நாளைக்கு என்ன பண்ணலாம்? மீண்டும் படிச்சா தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பே அழிந்து போகுமா? ஒரு டைம் அவன் மேல வந்து ஒழுக்கம் கெட்டவன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டா அவனுடைய குடிப்பிறப்பே ஆயிரும், கெட்டு போயிடும். ஓகேவா? அதான் சொல்றாங்க பாருங்க, மீண்டும் படிக்கிறேன். ஒழுக்கம், அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அவன் மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். அதாவது மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான். படிச்சது என்ன பண்ணலாம்? கற்ற கல்விய மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனா பிறப்பொழுக்கம் குன்ற கெடுனா, ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சுனா, பிறப்பொழுக்கம் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அவனுடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பே அழிந்து போகும். அப்ப யாருடைய குடி பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஒழுக்கம் இழந்தவன், ஒழுக்கம் இல்லாதவன் குடிப்பிறப்பினுடைய சிறப்பு அழிந்து போகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஓகேவா? அடுத்தது பாரு, அஞ்சாவது பொருள் முக்கியமானது. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காருனா பொறாமை. சொற்பொருள் வரைக்கும் அழுக்காறு பொறாமை. ஆக்கம்னா
செல்வம் படிச்சிருக்குமா? உடையான்னா வினையால் அணையும் பெயர். எங்க வரும்? வேறு சொல் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்க. உடையான், அப்ப யார் அவரு? வினையால் அணையும் பெயர். சரி, இந்த குரலில் இந்த அணி கேட்பா என்னது? அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. போன்றில்லை, போல, புறைய, ஒப்ப, கம்பேரிங்ல என்ன வரும்? ஊமை அணியா? அப்ப பாரு, ஊமை அணி. ஓகேவா? அப்ப அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. சரி, போன்றில்லை வச்சு ஊமை போட்ட மீனிங்கை வச்சு பார்த்தலாமா? பொறாமை உடையவனின் செல்வம், அது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. நீ உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து வரத பொறான்னு வச்சிய, அவன் கடைசியில பொறாம மட்டும் தான் பட்டே இருப்பானே தவிர அவன் உயரவே மாட்டான். ஏன் காரணம் தெரியுமா? அவன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கானா? பொறாமப்படுறதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் தவிர உனக்கு நிகராக உழைக்கிறதுக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். அதான் சொல்ல பாருங்க, பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. ஏன்? அவன் ஆக்கத்தை போன்றில்லை. அவன் என்ன பண்ண மாட்டான்? புதுசா உற்பத்தி பண்ண மாட்டான், விளைஞ்சி போய் உழைக்க மாட்டான். அவன் மட்டும் அவனுடைய எண்ணம் என்னன்னா பொறாமைப்படுறத மட்டும் இருக்கு, அவங்ககிட்ட செல்வம் நிலைக்காது. ஆனா அது போல ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட என்ன இருக்காது? ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட போய் உயர்வு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஓகேவா? மீண்டும் படிக்கலாம். பொறாமை உடையவனிடம் எது இருக்காது, எது நிலைக்காது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? செல்வம் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவரிடம் எது இருக்காதா? உயர்வு இருக்காது. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது 6வது பொருள். ஒழுக்கத்தின் ஒழுகார் உயர்வோர், இழுக்கத்தின் ஏதாம் படுபாக் கரிது. அதாவது எழுத்து சொற்பொருள் இருக்கா? ஒழுகார்னா விலக மாட்டார். ரொம்ப முக்கியம். ஒழுகார்னா யாரு? விலக மாட்டார். உறவோர்னா என்ன சொல்லிக்க? வலிமைன்னு சொல்லிக்குமா? உறவோர்னா மன வலிமை உடையோர். ஏதாம்னா குற்றம். படிச்சீங்களா? சொற்பொருள் படிச்சீங்களா? ஏதாம்னா குற்றம். இப்ப பார்க்கலாமா? ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்கத்திலிருந்து விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கும் ஒரு தீமை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒருத்தரோட வாய்ப்பை அபகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒருத்தருக்கு கெட்டது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 1000 ரூபாய் கீழே விழுந்தா எடுத்து பாக்கெட்ல போறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்காம திரும்பி போலாம். இல்ல ஒரு 10 பவுன் சைன் கீழே விழுந்தா என்ன பண்ணலாம்? பக்கத்துலயே வந்திருந்தா அப்படி காலிலே கூட நகர்த்தி பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்குதா இல்லையா? எல்லாத்துக்குமே. ஆனா ஒழுக்க முடியவன் என்ன பண்ண மாட்டான்? அந்த வாய்ப்பு இருந்தாலுமே பிள்ளைங்க அந்த பாரு, ஒழுக்க முடியோ சாரி எங்க ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்தவர். நம்ம ஒழுக்கத்திலிருந்து புரியல, அதான் சொல்றோம். அதேதான் சொல்றேன். ஒழுக்கத்தின் இல்லையா பிரிப்புல இல்லையா? 6வது குறள் பாரு. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர்னாரு மன வலிமை உடையோர், இழுக்கத்தின் ஏதாம் படுபாக் கரிதுனா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்தவர் மட்டும் இல்ல, உணர்ந்த மன வலிமை உடையோர். அவங்கதான் கரெக்டா இருப்பாங்க. சரிவா? டேய், நம்ம 1 ரூபா திருடுனா நம்மளுக்கு 10 ரூபா என்ன ஆகும்? செலவாகும் கண்டிப்பா. நம்ம ஒருத்தரை ஏமாத்தினா கண்டிப்பா அடுத்த நாளே நம்ம ஏமாற்றப்படுவோம். அது கரெக்டா யாரு உணர்ந்தாங்களோ கண்டிப்பா எவ்வளவு பெரிய செல்வம் கிடைத்தாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்க? ஆசைப்பட மாட்டாங்க. அதான் சொல்ல பாருங்க. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். என்ன மாட்டாங்க? அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகவே மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஒரே சைன் முடிச்சிடலாம். படம் முழுசா பார்க்கல, விருது நினைக்கிறேன். சமுத்திரக்கனி கேரளா பிலிம் நடிச்சு ஒரு லாட்டரி சீட் நினைக்கிறேன். சமுத்திரக்கனியும் பாரதி ராஜாவுக்கு ஒரு லாட்டரி சீட் விடும். நான் முழுசா பார்க்கல, ஒரு கிளிப் மட்டும் பார்த்து அதை வச்சு சொல்றேன். ஒரு லாட்டரி சீட் யாருக்குள்ள சமுத்திரக்கனிக்கு விழுன்னு நினைக்கிறேன். அந்த லாட்டரி சீட்டை என்னன்னா வாங்க போவார் அவரு, யாரு? பாரதி ராஜா. ஆனா காசு இருக்காது. இவரே காசு கொடுத்துதான் லாட்டரி சீட்டை அவர் வாங்க வைப்பாரு. வாங்கி லாட்டரி சீட்டை சமுத்திரக்கனி கிட்ட கொடுத்துட்டு போய் தெரியாத விட்டு போயிடுவார், தொலைச்சிட்டு போயிடுவாரு. ஆனா அவர் பாரதி ராஜா போயிட்டு பிறகு என்னன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலை சொல்லி அழுதுட்டு தான் போவார் யாரு? பாரதி ராஜா. ஆனா அந்த சீட்டுக்கு 1 கோடி எவ்வளவு விழுந்து சரியா அமௌண்ட் தெரியல. அதை பார்த்துட்டு அதுக்கு சீட்டு காசு தந்தவர் இவர் தான். அவர் பஸ் ஃபேர் கூட காசு கொடுத்தவர் இவரே தான். யாரு? சமுத்திரக்கனி தான். ஆனா இந்த சீட்டுக்கு விழுந்திருக்குது. அவர் நினைச்சது என்ன பண்ணிக்கலாம்? அவரே வச்சுக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணா இவரு எடுத்துன்னு சொல்லிட்டு வீடு தேடி போய் கொடுக்கறதுக்கு போவார். இது அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. இவ்வளவு முட்டாளா இருக்கியா, இவ்வளவு சூதுவாத தெரியாம இருக்கியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அவன் நிறைய
காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, நிறைய எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பாயிண்ட்லாம் நம்ம, அதாவது ஒழுக்கத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கின்ற அளவுக்கு, நான் சொன்னேன் இல்லையா, மன வலிமை மிக்கோன்னு சொன்னேன் இல்லையா. எந்த மன வலிமை? ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர் யாருன்னா அந்த படத்தை சமுத்திரக்கனி சொல்லலாம். கரெக்டா அந்த படத்தை போய் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ப்பாங்க போய். புரியுதுல்ல? அதுதான் சொல்றேன். எவ்வளவோ இது எதிர்ப்பு அடிப்பாங்க, போலீஸ் துன்புறுத்துவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனாலுமே கரெக்டா போய் சேர்த்துருவாங்க. அப்ப ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் ஒழுக்கம் இருந்து திரிதும் விலக மாட்டார். ஓகேவா? இன்னைக்கு அது உனக்கு சொல்றேன், வாழ்க்கையில் என்றாவது ஒரு சூழ்நிலை உனக்கும் வரும். அந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனா அதிர்ஷ்டம் கிடையாது, உனக்கு ஒரு சோதனை. அதை நீ வந்து பயன்படுத்திக்கணும்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் சந்தோஷப்படுவ, அடுத்த நாள் என்ன பண்ணுவ, அதை விட மிகப்பெரிய ஒரு இழப்பை கண்டிப்பா சந்திப்ப. ஓகேதா? நினைக்கிறாங்க கண்டிப்பா அதான் உண்மை. ஓகேவா? பார்க்கலாம். அடுத்து பாரு, ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை, இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி. அதே அர்த்தம் ஏதுவர்னா அடைவரா. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கமுடையவர் என்ன பண்ணுவாங்க? மேன்மை அடைவாங்க. இழுக்கத்தின் எய்துவர், ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன அடைவாங்க? எய்துவர் எய்தா பழி. அப்படின்னா என்னது? ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியே அடைவார். வள்ளுவர் ஒழுக்கமுடையவர் எதனை அடைவார், ஒழுக்கமுடையவர் எதனை அடைவார் என்றும் ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைவார் என்றும் குறிப்பிடுகிறார். 2 டேஸ் கொடுத்துக்குவோம் கேட்பான். அப்ப ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவார், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவார். அடையக்கூடாத பழியை அடைவார். ஏன்னா அது வந்து வெளியவே வரவே முடியாது. அடுத்துட்டு கீழே ஒரு பிராக்கெட் கொடுத்துக்க பாருங்க. இவ்வைந்து பாடலாலும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றமும் கூறப்படுகிறது. ஓகேவா? அடுத்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பைனா என்னது? துன்பம். வித்துனா விதை. ஓகேவா? பார்க்கலாங்களா? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். என்ன சொல்றது பாரு, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்னா, நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான வித்தாகும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒழுக்கன்றது நாளைக்கு உனக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு விதை. அடுத்து சொல்றாரு, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஆனா தீய ஒழுக்கம் எப்போது துன்பத்தை விளைவதாகவே விளைவையே தரும். அப்ப நல்ல ஒழுக்கம் உனக்கு எதுனா சொன்னா நல்லதை தரும், தீய ஒழுக்கம் தான் கண்டிப்பா துன்பத்தை தான் தரும் சொல்றாங்க. மீண்டும் படிக்கும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவையே தரும். நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் என்பது எப்போதுமே துன்பத்தை விளைவதைக்கும் ஒரு இடராக தான் கருதப்படும். உனக்கு துன்பம் கிடைக்குன்னா தீயொழுக்கம், நன்மை கிடைக்குன்னா நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகை. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் கொழல். ஒல்லாவேனா இயலாவேன்னு அர்த்தம். பார்க்கலாம். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. இருக்காங்க பார்த்த மாதிரி. புரியுதா? இல்லாமலாம் யாரும் இல்ல, இருந்தாங்க, இருக்கிறாங்க, வருங்காலத்தையும் இருப்பாங்க. என்னைக்குமே முழுமையா கெட்டவங்க இது நல்லவங்க அழிய மாட்டாங்க. அதுக்கு கண்டிப்பா காலம் இடம் தராது. அது சொல்லிக்க பாருங்க. நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அதேதான் சொல்றேன். அதே படத்தை அந்த படத்தை ஒரு கிளிப்ல தான் அவ்வளவு கருத்து இருக்குது. அவங்க மனைவி போன் பண்ணி பேசுவாங்க. யாருக்கு? சமுத்திரக்கனிக்கு. நான் சொன்னாதான் ஏத்துக்க மாட்டாங்க, அப்பா கிட்ட நீ பேசுன்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட கொடுத்து சொல்லுவாங்க. நீ பேசு அப்பா கிட்ட. நீ பேசினா என்ன பண்ணுவாங்க, அப்பா மனம் மாறி காசை எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த காசை வச்சு நம்ம ஆடம்பரமா வாழலாம்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து கொடுப்பாரு. அந்த குழந்தைங்க அவர் சொல்லி கொடுப்பாரு, இன்னைக்கு நான் அந்த தப்பை செஞ்சுட்டுனா வருங்காலத்துல நீ அந்த தப்பை செய்விடா. ஓகேவா? இது வந்து என்னன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையே என்னது நம்ம அபகரிக்கிற மாதிரி. இதை வச்சு நம்ம பெருசா வாழ போறது கிடையாது. ஓகேவா? ஆனா இது சீக்கிரமா போயிடும். ஆனா நம்ம அவங்களோட வாழ்க்கை கிடைக்கிற பாவம் நம்மளே விடாது சொல்லி என்ன பண்ணா அழகா அந்த சின்ன குழந்தைக்கு வந்து ஒழுக்கத்தை வந்து போதிக்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. அதான் சொல்லிக்குவாங்க. நல்ல ஒழுக்கம் உடையவரால் தவறையும் என்ன பண்ண முடியாதான், தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்லவே இயலாது. அப்பா சொல்லுப்பா அந்த பொண்ணு கேட்டே இருக்கும். ஆனா அந்த பாயிண்ட் அந்த படத்தை பயங்கர டர்னிங்கா வச்சிருப்பாங்க. அவர் வந்து அதான் சொல்லுவாரு, அதாவது வீட்டுக்கு வந்துடுறேன், ஓகே பணத்தை எடுத்து வந்துடும் தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் சொல்ற வார்த்தை வேறையா இருக்கு. என்னன்னா, நம்ம இன்னைக்கு இந்த நேரத்துக்கு இந்த வேலையை செஞ்சிட்டோம்னா மீண்டும் எதிர்காலத்துல கண்டிப்பா நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய காலம் நம்மளுக்கு சரியான பதில் கொடுக்கும். நம்ம செய்யறதுக்கு தவறு, ஓகே இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணுக்கு அழகா ஒரு அட்வைஸ், சின்ன பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. நல்லொழுக்கம் உடையவரால் தவறையும் என்ன பண்ண முடியாது, தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்லவே இயலாது. அடுத்து உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பழக்கற்றும் கல்லா
அறிவில்லாதார். ஏற்கனவே நீ படிச்சிருக்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பொருள். உலகம்னா யாரு? உலகம்னா அங்க வந்து மக்கள் கிடையாது, எல்லாமே அன்னைக்கு பொருள் தான் இருக்கு. உலகத்தோடு ஒட்டா உலகள் பழக்கற்றும் கல்லா அறிவில்லாததான்னு சொல்றாங்க இல்லையா? உலகன்றது மக்களோட கிடையாது, எல்லா மக்களோடையும் கிடையாது. யார் கூட? இந்த உலகில் உள்ள நல்ல கற்றறிந்த நல்ல ஒழுக்கமுடைய இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து பொருந்தி உன்னால வாழ முடியலனா, அவங்களை போன்று நீ ஃபாலோ பண்ண முடியலனா, நீ எவ்வளவுதான் கற்றோம் அறிவில்லாதவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? பாரு, உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார், உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர். உலகம்னா யாரு? உயர்ந்தோர் இந்த இடத்துல. ஓகேவா? கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். ஒட்டனது பொருந்த, ஒட்டனா மேட்ச் ஆகுறது இல்லையா? பொருந்த. ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல். ஒழுகல்னா அதுபடி நடத்தல் அல்லது அதுபடி வாழ்தல். அப்ப உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதாரே ஆவர். இன்னைக்கு வந்து திருக்குறள் பாடத்தை நான் நடத்தும் போது இப்படிலாம் இருக்குது, இந்த கேரக்டர் இவ்வளவு ஒழுக்கமா இருக்குது சொல்லிட்டு நான் ஒழுக்கத்தை உங்கள்கிட்ட போதிச்சுட்டு நான் போய் 4 பேர்த்த ஏமாத்திட்டு நான் திருடி நான் சம்பாரிச்சுட்டு வாங்கினா சிய வெளியே போகும்போது என்ன சொல்லுவாங்க? கையை கட்டி அவன் ஊருக்கே பயங்கரமா உபதேசம் பண்றாங்க. அப்படி இங்க பாரு அவன் பண்ற திருட்டு வேலையை பாரு, அங்க அவனை ஏமாத்திட்டான் இவனை ஏமாத்திட்டான்னு சொல்லும் போது அதுதான் அவன். அப்ப நீ எவ்வளவுதான் வந்து உலகத்தோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாத, அதாவது உயர்ந்தாரோடு நீ படிச்சனா அந்த படிச்ச உயர்ந்தாருக்கு ஏற்றவாறு தான் நீ நடந்து, அதாவது படிச்சது தான் நீ நடந்து தவிர அதுக்கு தகுந்தா போல படிக்காம வெறும் ஏட்டு கல்வியை மட்டும் நீ படிச்சதுன்னா என்ன ஆகாது? அது வேஸ்ட். ஓகேவா? உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் யாரா கருதப்படுவார்? அறிவில்லாதவராகவே கருதப்படுவார். இப்ப யார் சொல்றாரு? வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 10 குறள் முடிச்சா புரியுது? ஒரு அதிகாரம் முடிச்சா ஒழுக்கம் உடைமைதான் ஃபர்ஸ்ட் அதிகாரம் முடிச்சு. இன்னொரு லைன் சொல்ல அழகான லைன், உலகே பெரியனும் தமிழர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? இந்த உலகத்தை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், இந்த உலகமே உனக்குதான், இந்த உலகத்தை நீ ஆண்டுகோன்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க? பொய் சொல்ல மாட்டாங்க, ஒழுக்கத்திலிருந்து தர மாட்டாங்களாம். உனக்கு எதுவுமே திருமலகம் நன்மை கிடைக்காது, ஆனாலுமே என்ன பண்ணுவாங்க? உனக்கு எந்த பலனுமே கிடைக்கலாமே என்ன பண்ணுவாங்கன்னா நல்லதை ஓர்ந்து செய்வாங்க. ஓகேவா? அதுதான் இந்த அதிகாரம். அடுத்த அதிகாரம் என்ன சொல்லுப்பா? பறை உடைமையா? சரி, நம்ம புது புக்லயும் ஒரு 3 பொருள் கொடுத்துருக்காங்க ஒழுக்கம் உடைமை பத்தி. அதே தான் இருக்கும், வேற எதுவும் இல்ல. ஒரு டைம் வாசிடுறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை, இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவர், ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். அதான் நடத்திட்டு இல்லையா? உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பழக்கற்றும் கல்லாதார், கல்லா அறிவில்லார். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர். இந்த இடத்துல உலகத்தோடுன்னு சொல்லும்போது நீ எல்லாரு கூடயும் கிடையாது. யார் கூட? உயர்ந்தாரோடு. இந்த இடத்துல உலகத்தோடுன்றது யாரு கூட? உயர்ந்தவர்களோடு. ஓகேவா? உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும் அவர் எனது அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார். ஓகேவா? இது எல்லாமே நம்ம நடந்துதான், இப்ப நான் சொன்னதும் நடந்துதான். அவன் என்ன பண்ணிருக்கான்? நியூ புக்ல ஒழுக்க முடிவுல ரொம்ப முக்கியமான பொருளை மட்டும் எடுத்து என்ன பண்ணிருக்கான்? ஒரு 4-3 பொருள் வச்சிருக்கான். அவ்வளவுதான். புரியுதா? சரி, அடுத்து பொறை உடைமையா? அது என்ன பொறை? சாப்பிடுறதா? என்னப்பா பொறை உருண்டையா? என்னது பொறி உருண்டையா? பொறை என்பதன் பொருள் என்னப்பா? பொறுமையா? பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். பொறுத்துக்கியா? அடுத்த நிமிஷமே ஆக்ஷன் இருக்கும். உண்மைதான். இந்து சமயம் சரி, இஸ்லாம் சமயம் சரி, அதோட கிறிஸ்தவ சமயம் பதினாச்சிய அகிம்சையை பயங்கரமா போதிக்கும். இயேசுநாதர்னா சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா அகிம்சையை போதிப்பாங்க. எவ்வளவுதான் துன்பம் செஞ்சாலும் என்ன பண்ணாத, ஏத்துக்கோ, நீ போயிடு, அதுக்கான பலன் என்ன கிடைக்கும்? அதாவது உன்னை திருப்தி பார்த்ததுக்கோசம் நூல் சொல்லிப்பாங்க, நான் பார்த்துட்டு இருந்தவங்க. ஆனா அது என்னது? பிரபஞ்சமே பார்த்துக்கோ, காலமே அவனுக்கு தெரியாத பதில் சொல்லு இல்லையா? அதாவது பொறைன்றது என்னன்னா பொறுமை. பார்க்கலாமா? பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். பொறை என்னது? பொறை என்றால் பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். வாய்ப்பே இல்லையே, என்னால முடியாதே. ஓகேவா? உண்மைதான், எல்லாருமே தான். ஒரே நாள்ல புத்தரும் புத்தரை பெரிய ஞானின்னு சொல்லிட்டு 10 வயசுல 20 வயசுலாம் பேர் எடுத்து அப்படி பெரிய ஞானி ஆகல. அவரே எத்தனை வயசு ஆச்சு? 39 வயசு ஆச்சு. 39 வயசுல ஞானம் அடைந்த புத்தரே இந்த உலக வரலாற்றில் இடம் பிடிச்சானா இன்னும் நிறைய பேர் 39 வயசே ஆயிருக்காரு.
அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க உட்காந்து நீங்களும் அதுக்கான அறிவை பெற்று நீங்களும் வரலாற்று இடம் பிடிக்கலாம் முடியும். புரியுதா இல்லையா? இன்னைக்கு இதை ஏத்துக்கினாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். என் வாழ்க்கையில் நடக்கிறாங்க நான் சொல்றேன். ஓகே, எனக்கு நிறைய கோவம் வரும், எனக்கு நிறைய ஆத்திரம் வரும். ஆனா கொஞ்சம் நம்ம மாறிக்கிட்டாலும் என்ன ஆகும், நிறைய நல்ல நல்ல அதான் நம்மளுக்கு தான் பிரச்சனை, நம்மளுக்கு தான் தேவையில்லாத டென்ஷனு, தலைவலி, தேவையில்லாத யோசிக்கிறது, கஷ்டப்படுறது, நம்ம உடம்ப வருத்திக்கிறது, நம்ம தான் ஃபீல் பண்றது எல்லாம் தேவை. என்னமோ நடந்துட்டு போட்டோம் போ, இவ்வளவு ஏமாத்திட்டியா போ, சந்தோஷமா இருந்துட்டு போ, அவ்வளவுதான். அடுத்த நாள் என்ன பண்ணுவான், அவன் அனுபவிக்கிறத நம்ம கண்ணுல பார்ப்போம். ஆனா அந்த அந்த வலி வந்து என்னன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. நம்ம அனுபவிச்ச வழியோட எப்படி இருக்காது, ரொம்ப கொடூரமா இருக்கும். நம்ம இருந்தது கண்டிப்பா நம்மளுக்கு திரும்பி வந்துடும் ஏதோ ஒரு வழியில. புரியுது? அந்த மாதிரி விட்டு போயிட்டே இரு, இங்க வாழ்க்கையில் நல்ல சிறப்பு நிறைய நடக்கும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அகழ்வாரை தோன்றவங்க கீழே இருக்கா, பழைய புக்கு அழகா கொடுத்துருப்பான். அகழ்வாரைனா தோண்டுபவரை, இகழ்வார்னா இழிவுபடுத்துவர். தலை சிறந்த, அதாவது தலைனா சிறந்த பண்பு, அகழ்வாரைனா தோண்டுபவரை. இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு வரும்னா, மேரேஜ் ஆயிட்டாவோ குடும்பம் குட்டின் ஆயிட்டா கொஞ்சம் வரும். நிறைய பேர் சொல்ல பண்ணுவாங்க. அகழ்வாரைன்னா தோண்டுபவரை. இகழ்வார்னா படிச்சிருக்கிற கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நடக்கும். யாரு இழிவுபடுத்துவோர் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதே இவன் வேலையிலே இல்ல, வெட்டில இல்ல, ஒண்ணும் இல்ல, என்ன பண்றான் அது பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரெண்டையுமே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, நம்ம எவ்வளவுதான் தோன்ற நிலத்தை தோண்டிட்டேதான் இருக்கோம். நம்ம நிலத்தை தாங்கிக்குதா, நிலத்துக்கு உயிர் இருக்குது, பேசுற ஆற்றல் இருக்கானா இல்ல. ஆனாலும் வந்து ஒரு ஊமையா சொல்றாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. என்ன பண்ணா, நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரை நாம் பொறுத்துக் கொள்வதை சிறந்த பண்பாகும். ஏன் எல்லாம் யோசிப்பாரு அழகா டீப்பா ஒரு 5 செகண்ட் அமைதியா நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு தூரம் போயிட்டோம்னா அந்த பிரச்சனை எதோ இருக்கீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா அடுத்து என்ன பண்ண, சுமூகமா மாறி வேற தாட்ல போயிடும். ஆனா அந்த இடத்துல நீ ரியாக்ஷன் பண்ணிருந்தா அது என்ன தெரியுமா ஆகும், வீட்டுக்கு போனவன் அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு நீ யோசிப்ப, நீ என்ன பண்ணுவான் அவன் யோசிப்பான். அடுத்து நாம என்ன பண்ணலாம், அவன் அடிக்கலாமா, என்ன பண்ணலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா, என்னென்னமோ திங்கிங் போ. அப்ப என்னைக்கு அது எங்க போகுதுன்னா பெரிய வினைக்கு அது என்ன போகுது, நம்மளுக்கு அங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். புரியுது? அப்ப என்ன பண்ணா, அங்கேயே பொறுமையை காத்தோம்னா பின்னாடி பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லி ஏற்கனவே, யாருக்கும் எந்த விஷயத்துக்கு ரியாக்ஷன் பண்ணாதீங்க. நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பிரச்சனை பெருசா போதாகரமா மாறும். ரியாக்ட் பண்ணலாம், அது மாறவே மாறாது இல்ல. அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. நான் நிலமானது எவ்வாறு தன்னை தோண்டுவரையும் தாங்குகிறதோ அது போல நம்மள என்ன பண்ணிக்கணும், இழிவுபடுத்தலையும் பொறுத்துக்குனா கண்டிப்பா நீ சிறப்பா இருப்ப. ஓகேவா? என்ன அணிப்பா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓமை அணி இருக்கா பாரு, இருக்கு பாரு கீழே, ஓமை அணி பயின்று வந்துள்ளது. திருவள்ளுவர் எந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் டீப்பா சொல்லியிருக்காருன்னு பாரு. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்ததா. ஏத்துக்க மாட்டா, சரி சொற்பொருள் படிச்சிடும் ஃபர்ஸ்ட். பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினைனா என்னதுப்பா, பிறர் செய்த துன்பத்தை. ஓகேவா? பாரு அழகா சிறப்பா சொல்லிக்கா, பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது. மேல சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் குரல்ல. என்ன பண்ண, எவ்வளவுதான் பண்ணாலும் என்ன பண்ணிக்கோ, பொறுத்துக்கோ, அது பெஸ்ட். ஆனா அதோட ஒரு பெஸ்ட் இருக்குது, அது செஞ்சா இன்னும் நீ பெஸ்டா இருப்பேன்னு சொல்றாரு. என்னதுப்பா செய்வியா, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். அவ்வளவுதான். ஓ டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேங்க, சரி அவ்வளவுதான், சரி நான் அப்படிதான். ஓகேவா? அப்படிதான் நீ நினைச்சிருக்கேன்னா அப்படிதான் திருச்சி நீ போயிட்டுனா நீ அந்த இடத்த விட்டுட்டு நீ போகும்போதே அது இதாயிரும். உன் மைண்ட்ல அந்த பாரமே இருக்காது, தலைமாலியோ எங்கேயோ ஒரு மனசுல ஒட்டி இருக்கலையே பாரம், அது இருக்காது. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் என்றா. பிற செய்யும் துன்பத்தை ஒரு என்ன பண்ணலாம், பொறுத்துக் கொள்வது சிறந்தது, அதனை விட சிறந்தது. ஆமா, முடிஞ்சா கடைப்பிடி, உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என்னது, துன்பதை மறந்து விடுதல் அதனினும் நன்று. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நானே இதை கடைப்பிடிக்க ஆசைப்படுறேன். என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கடந்துட்டேன். எந்த ஸ்டேஜ் மறக்கிறது, சாரி இல்ல, ஃபர்ஸ்ட் எதுனா பிற செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்துக் கொள்வது சிறந்ததா. ஃபர்ஸ்ட்ல பொறுத்துக் கொள்ளவே முடியல, பொறுத்துக்கிற ஸ்டேஜ் கடந்துட்டேன். அது அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா அதனை விட சிறந்தது துன்பத்தை மறந்து விடுதலா. மறக்கிறதுல ஒரு 50% வந்துட்டேன். இன்னும் ஒரு 50% இன்னும் கொஞ்ச நாள் போனா நானுமே மறந்துடுவேன். அது பக்குவம் அடையணும் இல்லையா? எடுத்த உடனே நம்மளால மாற முடியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஒரு நம்ம செய்யற துன்பது. ஆனாலுமே அந்த பக்குவத்துக்கு வந்துட்டுனா என்னுடைய முன்னேற்றம் இன்னும் நல்லா இருக்குன்றது எனக்கே நல்லா தெரியுது. ஓகே, அதுதான் உனக்கு நான் சொல்றேன். இந்த 2 ஸ்டேஜுக்கு நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது மன சம்பந்தமான போராட்டம் தான், வேற எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு பணம் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கு இல்ல, நம்ம என்னைக்கும் சமாளிச்சலாம்னு தெரிஞ்சு, ஆனா மனசுல ஏற்படுற காயத்தை அது டெய்லி போராட்டமா இருக்கும்போது பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் அவ்வளவுதானா, அவர் தூக்கி வச்சுட்டு அடுத்துட்டு போங்க.
கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அடுத்து பாரு. அப்ப மறத்தல் பொறுத்தல்லாம் தொழிற்பெயர்களா? நன்றுன்றது குறிப்பு வினைமுற்று. சும்மா தெரிஞ்சுக்கோ. பகுபத உறுப்பு இருக்கிறது. மறத்தல் எப்படி பிரிக்கலாம்? மர குட்டல் இத்து குட்டல் தல். ஏன் இப்படி மூணா பிரிச்சுக்கலாம்? மறத்தல்ன்றது என்னப்பா? என்ன காலம்? இத்து என்ன காலம்? இடைநிலை. இறந்த காலம் இல்லையா? அதனால வந்துருக்கு. கவனிப்பா. ஒரு சொல்லி பிரித்தல் சொல்ற. ஒரு வார்த்தை பெயர் சொல்லா இருந்தா இடைநிலை வராது மேக்சிமம். ஏன்னா காலத்தை காட்டினாதான் என்ன வரும்? இடைநிலை வரணும். ஓகேவா? அப்ப வினைச்சொல்லா இருந்தாதான் என்ன அதிகம் மோஸ்ட்லி என்ன வரும்? பகுபாத உறுப்புல இடைநிலை வரும். புரியுதா? அப்ப காலம் காட்டும் இடைநிலைகள். இடைநிலைகளுடைய நோக்கமே எது? காலம் காட்டும். ஓகேவா? அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. சரி பாரு. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மைனா வறுமை. அடுத்து ஒராள்னா தவிர்த்தல். மடவார்னா அறிவற்றவர். சரி பார்க்கலாம் என்ன சொல்றான்ட்டு. இது ஏற்கனவே படிச்சுக்கோம். வறுமைன்றதுதான் நம்மளுக்கு உணவு 3 வேளையும் உணவு இல்லைனாக்கா வறுமையெல்லாம் கிடையாதான். எது வறுமைனா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமை ஆகும். ரொம்ப முக்கியமானதுப்பா. இது கேட்பான். இது மட்டும் கொஞ்சம் வீட்டுல போய் புக்ல படிக்கும்போது இம்பார்ட்டன் போட்டுக்கோ. வள்ளுவர் கேட்டுக்கான்னு நினைக்கிறேன், மைண்ட்ல இருக்கு ஞாபகம். வள்ளுவர் எவற்றை வறுமையில் கொடுமையான வறுமை என்று குறிப்பிடுகிறார் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலைதான் என்னது? ஆமா, நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் முன்னோர்கள் அனுபவிச்சிருக்காங்க. இப்பயுமே இப்ப மேக்சிமம் இல்ல, இந்த அளவுக்கு வறுமையான யாரும் இல்ல. நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தா சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரு சில நேரத்தை கொஞ்சம் சங்கோஜப்படுவாங்க. எப்ப வீடு ரொம்ப வறுமையில் இருக்கும், ஐயோ இப்ப யாருன்னா விருந்தினர்கள் வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கப்படுவாங்க. முடியாது. அம்மா அப்பா அந்த காலத்துல எல்லாம் போய் கேட்டுப்பாரு, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த நேரத்தை வந்தா என்ன பண்ண முடியாது, அவங்கள நம்ம உபசரிக்க முடியாம போயிடுமே, நம்ம கெட்ட பேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தான் விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அது போலவே அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமை ஆகும். வலிமையிலே பெரிய வலிமை ஜிம்முக்கு போய் உடம்ப ஏற்றி அப்படியே ஆக்ரோஷமா ஒருத்தனை அடிக்கிறதோ 10 பேர் அடிக்கிறதோ கிடையாது. ரொம்ப அறிவே இல்லாம முட்டாள்தனமா ஒரு செய்யறான் பத்தியா ஒரு சில செயல்கள், அதை பொறுத்துக்கிற பத்தியா, அதுதான் இருக்கிறது கொடுமை. இது பெரிய வலிமை. சொன்னாங்க பாருங்க அழகா அந்த வார்த்தைய. அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதலே வலிமையுள் சிறந்த வலிமை ஆகும். அறிவில்லாம ஒருத்தர் நம்மளுக்கு துன்பம் செய்யறான் இல்லையா, அதை பொறுத்துக்கு முடிஞ்சுன்னா உன்னை விட வலிமையானவன் யாரும் இல்லாத இருக்கிறதே பெரிய வலிமையான மன வலிமை தான். மன வலிமை கொண்டவர்களால் தான் அது நாட்டை ஆள முடியும். இப்ப நரேந்திர மோடி நாட்டை ஆள்றாருன்னு காரணம் என்னது? மன வலிமை தான். மன வலிமையெல்லாம் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியாது. இதா நாட்டுல எத்தனையோ விஷயம் போகும். அத்தனை பிராபலத்தையும் நம்ம தாங்கி நிக்கணும்னா இத்தனை வருஷம் கடந்து போய் அந்த அனுபவம் இருந்தாதான் அந்த இடத்துல போய் உட்கார முடியும். எல்லாம் சொல்லுவாங்க, இவரு ரகுவரன் சொல்ற மாதிரிதான், ஒரு நாள் நிச்சயமா பாரு சொல்றாரு பத்தியா, அதான் உண்மைதான். ஒரு நாள் நிச்சயமா இருக்க முடியாது. காரணம் என்னது? நீ சொல்லலாம் என்கிட்ட சிஎம் பொறுப்பு மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு அந்த சீட்டோட பாரத்தை தாங்கறதுக்கே உனக்கு 1 மாசம் படிக்குன்னு சொல்லுவாரு அந்த படத்துல. உண்மைதான். சிஎம் உடைய சீட்டோட பாரத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டாவே 1 மாசத்துக்கு மேல போயிடும். ஒரு நாள் அவன் என்ன சாதிச்சிடும் சொல்றது, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் பொய்யே கிடையாது. ஆனா அந்த நிலையை அடையினா நீ ஒரு 60 வயசுக்கு மேல ஆயிட்டா அந்த நிலையை நீ அடைஞ்சிடலாம். அந்த பக்குவம் அப்ப கண்டிப்பா உனக்கு கிடைக்கலையா? அதான் சொன்னாங்க, அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக் கொள்ளுதுதான் அந்த வலிமையிலே சிறந்த வலிமை. இது பாரு. அப்ப இது இங்கன்னா நீ பயிட்டு பாரு, இப்ப விளக்கும்போது புரியும். விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலைமை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல, இதுதான் முக்கியம். அதுபோலன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் வந்துருச்சுனாவே எடுத்துக்காட்டு சொல்றேன் அர்த்தம். கரெக்டா? அது போலன்றது ஊமையணி. அது போலன்னு சொல்லும்போது அது கூட கம்பேர் பண்ணி ஒண்ணு சொல்றான். அப்ப எடுத்துக்காட்டு ஊமையணி. எடுத்துக்காட்டு சொல்றேன். இதுக்கு இந்த செய்தியை சொல்றதுக்கு ஒரு செய்தியை கூற மற்றொரு செய்தியை உதாரணமாக கூறுவது என்னன்னா எடுத்துக்காட்டு ஊமையணி. புரியுங்களா? பாருங்க அழகா இருக்குது. அது போல இதே மாதிரிதான் நம்ம இணைப்பு சொற்கள் நடத்த போறோம். ஓகேவா? நான் நடத்துற எல்லாமே கிளியரா வச்சிருப்பேன். அது போல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக் கொள்வதிலே வலிமையுள் சிறந்த வலிமை ஆகும். சரி, அடுத்து பாரு. என்ன அணின்னு கேட்டா போட்டுருவியா? எடுத்துக்காட்டு ஊமை அணி. நிறைவுடைமை நீங்காமை வேண்டின். நிறைவுடைமை நிறைனா ஒழுக்குமா? அதனப்பா நிறைனா நீ ஃபுல்ஃபில்லாக்கிறன்னு அர்த்தம். நீ ஒரு ஒழுக்கமா சமுதாயத்துல கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நிறைவுடைமை நீங்காம வேண்டின், நீ அந்த உன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து தவறாம இருக்குன்னா, அல்லது உன்னுடைய பொறுமை என்ற குணத்திலிருந்து தவறாம இருக்குன்னா, உன்னுடைய கேரக்டர்ல நீ மாறாம இருக்குன்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் குறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைனா என்னது? சால்வா. சரி பாரு.
நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா? இப்ப ஒரு பேருக்கு நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப நிறைய பேர் கொடுக்குறேன், செய்யறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேரக்டர் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட அந்த பொறுமைன்ற ஒரு கோபம் ஒரு குணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்னா, நம்மள ஒருத்தன் வந்து சாதாரணமாவே அழகா கொளுத்தி போட்டுருவான். அதை நீ பார்த்துட்டு நீ அமைதியா இருக்க மாட்ட, நீ எரிஞ்சு வெடிச்சு செதறிடுவ. அப்படி செதறும் போது என்ன ஆகுனா, உன்னுடைய கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, தப்பா ஜட்ஜ் பண்ணுவாங்க. நடக்குதா இல்ல சமுதாயத்துல? அப்படிதானே? நம்ம பேசுற வந்து கோபத்தை வச்சு மட்டுமே என்ன பண்ணுவாங்க, நம்மள தப்பா வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. புரியுதா? ஆனா ரௌத்திரம் பழகுன்னு சொல்லியிருக்காரு. ரௌத்திரம் வந்து அதிகமா பழகக்கூடாது. அது பெரிய கொடுமையா இந்த ஒரு டிவி சீரியல்லாம் பார்ப்பான், அந்த பிக் பாஸ் தோழம் கூட பார்த்துருப்பேன். அது நல்லவனும் இருப்பான், ஆனா அவன் அதிகமா கோவப்படுவான். அவனை வந்து என்ன பண்ணுவான்னா தூக்கியிலே போட்டுருவாங்க. கெட்டவன் இல்ல, நல்லவன் உணர்த்துன்னு இருப்பான், அவன் பொறுமையா இருப்பான், அவன் வின் பண்றான். என்ன காரணம்னா, பொறுமைன்ற ஒரு குணம் மட்டும் இல்லாம நீ உன்னுடைய கோபத்தை நீ வெளிப்படுத்தினா அந்த இடத்துல என்ன, உன்னுடைய எல்லா குணமும் என்ன ஆயிரும், வீணா போயிடும். நிறைவுடைமை எல்லாமே என்ன ஆயிரும், வீணா போயிட்டு பாரு. நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் அப்படின்னா, நற்குணங்கள் நம்மை விட்டு நிலைத்திருக்க வேண்டுமானால் குறைவுடைமை போற்றி ஒழுகப்பட வேண்டும். அப்படின்னா பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். யாருதான் வந்து உன்னை எவ்வளவுதான் சண்டை வாங்கினாலும், எவ்வளவுதான் உன்னை வந்து புஷ் பண்ணாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, அமைதியா பொறுமையா இருந்துட்டு போனோம். உனக்கு துன்பமே நேரினாலும், உனக்கு இழப்பே ஏற்பட்டாலும், நீ எவ்வளவுதான் மன கஷ்டம் ஏற்பட்டாலும் என்ன பண்ணிடணும், அமைதியா அந்த இடத்தை விட்டு விலகி செல்வது நல்லதுன்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? வள்ளுவர். அவர் மட்டும் சொல்லிட்டாரு. எப்படி இதுதான் முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள யோசிக்கிறேன். முடியும், சரி பார்க்கலாம். அவர் சொல்லியிருக்காருன்னா கரெக்டா தான் இருக்கு இல்லையா? ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்ப பொறுத்தாரை பொன்போர் பொதித்து. ஒருத்தாரைனா யார? தண்டித்தவரை. ஒருத்தாரைனா தண்டித்தவரை, ஒன்றாகனா ஒரு பொருட்டாக, பொதித்துனா பொதித்து வைப்பர்னா மனதுள் வைத்துக் கொள்வர். அப்படின்னா பிறர் செய்யற துன்பம் இருக்கு இல்லையா, கவனிப்பா. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர்னா பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆமா, அவன் என்ன அடிச்சுட்டா நான் திருப்பி அடிக்கிறேன், அவன் எனக்கு துன்பம் பண்ணிட்டா நான் உனக்கு துன்பம் திரும்பி பண்றேன், அவன் எனக்கு கெடுதல் பண்ணிட்டானா பயங்கரமா பிளான் போடுறேன், பிளான் போட்டு பயங்கரமா எதுவும் பண்ணதான் போறேன், பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டேன் அது வரைக்கும். இப்ப உக்ரைன் ரஷ்யாவை அடிச்சானா, ரஷ்யா தூங்கவே இல்லை. என்ன பண்ணா, மீண்டும் வலிமையா நேற்று அடிச்சான். அப்ப அந்த மாதிரி தூங்காம உட்காந்துட்டு அதே வேலையா இருந்தா கடைசி எங்க தெரியும் நடக்கும், ரஷ்யா 3 வருஷமா உட்காந்து போர் புரியும் மாதிரி உன் வாழ்க்கையும் டெய்லியும் போராவே போயிட்டே இருக்கும். நிம்மதின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. நாளைக்கே செத்து போயிருவாளோ, வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அப்ப போர்லயே உன்னோட வாழ்க்கை நேரம், போர் எதுக்கும் எடுத்துக்காட்டு சொல்றது புரியுதா? நீ செய்கின்றனதுங்க பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை, பிறர் செய்யற துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாம டெய்லி ஒவ்வொன்றுக்கு நீ ஒவ்வொரு ரியாக்ஷன் பண்ணிட்டு உட்காந்துருந்ததுன்னா என்ன நடக்குன்னா, கடைசி போயிட்டு உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், போர்க்களமா தான் போயிட்டே இருக்கும். கடைசியா நாளைக்கே இறந்து போயிடும், வாழ்க்கை முடிஞ்சுன்னு வச்சு. ஆனால் அது செய்யாம பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். அவங்களை வந்து சான்றோர் நேர சமுதாயத்தில் நல்ல மக்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு பொருட்டா இருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்து பாரு, ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனதில் வைத்துக் கொள்வர். பொறுத்துக்கிற என்ன பண்ணுவானா, அவங்கள தங்க மாதிரி நினைச்சு மனசுக்குள்ள அவங்கள வச்சுக்குவாங்க. ஆனா நீ அன்னைக்கு பொறுத்துட்டு நீ அந்த இடத்த விட்டு பிரச்சனை விட்டு நீ வெளியே போயிட்டுனா, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. இந்தியாவை வந்து இப்ப பாகிஸ்தான் வந்து செஞ்சது பெரிய தப்பு. இந்தியா நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், மிக மோசமான தாக்குதல் நடத்திருக்கலாம். ஆனா இந்தியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா பொறுமையை கையாண்டாங்க. எடுத்து ஒண்ணு அடுத்த நாளே போர் புரியல பாத்தியா, ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. பொறுமையா இருந்து என்ன பண்ணாங்கன்னா ராணுவ நிலைகள்லாம் தாக்குதல் நடத்தல, தீவிரவாத முகாம்களை மட்டுமே தாக்குதல் நடத்தாங்க. ஒரு பப்ளிக்கா எந்த இஷ்யூ இல்லாம தாக்குதல் நடத்தினாங்க, பொறுமையா இருந்தாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா வாலண்டியரா போய் தாக்குதல் நடத்தல, அவங்க பண்ணா பதிலடி கொடுத்தாங்க. இதன் விளைவா என்ன ஆச்சுன்னா, அவங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே பார்வை திறன் உடனே ஒரே வாரத்தில் போர் வந்து முடிவுக்கு வரக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப இந்தியானுடைய எக்கானமி பாதுகாக்கப்பட்டது பொறுமையை கையில எடுத்ததுனால. ஆனா என்னையோட அடிச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் சொல்ல போனா இந்தியா கிட்ட தான் பலம் அதிகம், பலம் கீரவன் தான் பொறுமையா போறான். ஓகேவா? என்கிட்ட என்னை நீ அடிச்சான்னு சொல்லிட்டு டெய்லியுமே போர் புரிஞ்சு உட்காந்து யாருக்கு லாஸ்? எவ்வளவுதான் நீ செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் அழிக்கும் போது என்ன ஆகாது, அழிவுதான் செய்யும். அப்ப நம்ம நாடு என்ன ஆயிருக்குன்னா எக்கனாமில டவுன் ஆயிருக்கும், பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கோம். இது திறமையா நரேந்திர மோடி கையாண்டதுனால நீ வந்தா நான் உன்னை விட மாட்டேன், ஓகேவா? ஆனா நான் வந்து வாலண்டியரா போருக்கு வரமாட்டேன். இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி, புரியுது இல்ல? இந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு நான் போர் செஞ்சுட்டே இருக்க பண்ணியிருந்தா இன்னைக்கு நீலாம் விலைவாசியில வந்து மிகப்பெரிய அளவுல மாட்டி முடிச்சிருப்பேன், புரியுங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, பிற செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டித்தவரை சான்றோர் பொருட்டாக மதிக்கவே மாட்டாங்க. சான்றோர்னா இங்க உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் சொல்றேன், உலகத்தில் உள்ள மேன்மையான நாடுகள் சொல்றேன், இந்த இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆனால் பாகிஸ்தான் என்ன மதிக்கிறாங்களா? இல்ல. ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனதில் வைப்பார். உலக நாடுகள் எங்க போனாலுமே நரேந்திர மோடிக்கு எப்படி இருக்கு மரியாதை?
சிறந்த மரியாதை இருக்கும். பெரிய உலகில் வல்லரசு நாடா இருந்தாலுமே நரேந்திர மோடி இந்தியா மறைமுகமா இந்தியாவுக்கு நல்ல மரியாதை இருக்கு. ஏன்னா இந்தியா கையாளக்கூடிய குணம் அணுகுமுறை வேறு. புரியுது? அதுதான் சொல்றேன். அடுத்த குரல் பாரு. ஒருத்தார் ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அன்னைக்கு தண்டிச்சவங்களுக்கு என்ன அடிச்சுட்டான், நான் அவனை திருப்பி அடிச்சுட்டு வச்சியா, அடிக்கலன்னு வச்சியா மனுஷன் ரொம்ப கஷ்டமா வருவான். அவனை அடிச்சுட்டு வச்சியா நீ சந்தோஷமா வருவான். நான் அவனோட ஒரு அடி எக்ஸ்ட்ரா அடிக்கும்போது பயங்கர செழிப்பா சந்தோஷமா வருவான், வந்துருவான். ஆனா அவனுக்கு அப்புறம் ஒரு அடி எக்ஸ்ட்ரா அவன் அமைதியா இருப்பானா, அவன் போய் திட்டுவான். இப்ப எங்கெல்லாம் போறான்னு பாரு, எங்கெல்லாம் வரான்னு பாரு, என்னெல்லாம் செய்யறான்னு பாருட்டு அடுத்து நம்ம பெரிய துன்பத்தை அவனுக்கு வந்து செய்வான். ஆனா இவன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சந்தோஷமா வருவான். ஆனா பெரிய ஃபியூச்சர்ல பெரிய துன்பம் அவனுக்கு காத்துக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஆனால் அன்னைக்கு அடிச்சுட்டானா, சரி அடி வாங்கிட்டேன். எஸ் நான் சொன்ன ஒரு கணத்தை காட்டினா மறு கணத்தை காட்டுறேன், உலக கணத்தையும் காட்டி 2 அடி வாங்கிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு 2 அடியோட போச்சு, பொறுத்துட்டு நான் வந்துட்டேன். ஓகேவா? நான் வந்துட்ட பிறகு அவன் நினைப்பான், அவனே ரியலைஸ் பண்ணுவான், நம்ம அடிச்சவா தவிர அவன் எந்த இதுவுமே ரியாக்ட் பண்ணவே கிடையாது. அவனே என்ன பண்ணுவான், கூட்ட தன்னுடைய தப்பை வந்து என்ன பண்ணுவானா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உணர்ந்து என்ன பண்ணுவானா, ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணுவான், மீண்டும் அவன் என்ன பண்ண மாட்டான் தெரியுமா, இவனை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுப்பானா. 2 அடி அடிச்சோம், ஒரு அடி அடிச்சோம், இன்னொரு அடிச்சான், எதுவுமே சொல்லல, எதுவும் செய்யல, அமைதியா போயிட்டான். அவன் மீண்டும் என்ன பண்ண மாட்டானா வச்சிய, அவனை வந்து மீண்டும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் திட்ட மாட்டான். அவனை ரியலைஸ் பண்ணுவான், நம்ம பண்ணது தவறு. ஓகே, ஒரு நாள் கழிச்சு வந்து அவனையும் நம்ம மன்னிப்புக்கு வரக்கூடிய நிலைமையும் கண்டிப்பாக உருவாகும். அப்ப ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொறுத்த துணையும் புகழ். அன்னைக்கு தண்டிச்சவனுக்கு அன்னைக்கு மட்டும்தான் அன்னைக்கு சந்தோஷம் இருக்கிறதால, ஆனா பொறுமையா போனவனுக்கு இந்த காலம் உலகம் உள்ள வரைக்கும் புகழ் இருக்கும். யார் சொல்றாரு? சரி, முழுசா படிக்கும் பாரு. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பிற செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டிப்பவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரினுடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். ஓகேவா? சொற்பொருள் பாரு. பொன்றும் துணைனா, பொன்றும் துணைனா உலகம் உள்ளவரை என்று பொருள். ஒருத்தார் பொறுத்தார்னா வினையால் அணையும் பெயர். தெரிஞ்சுக்கோ, தேவைப்படுது. அடுத்து சொல்லாமா? திறனல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று. மனசாட்சிக்கு தெரியும், இதை கண்டிப்பா செஞ்சா இது, அதாவது இதை செய்யறதுனால வந்து இப்படி சொல்லலாம். நீ இப்ப டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்ட, ஓகேவா? நீ எங்க போய் கவுன்சிலிங் உட்காந்துருக்க, கவுன்சிலிங்ல ஒரு 3 சீட்டு தான் இருக்குது. 3 சீட்டு, சாரி 3 பேர் லாஸ்ட் கவுன்சிலிங் உட்காந்துருக்க, ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. அப்போ வந்து கவுன்சிலிங் ஹோல்டு பண்றாங்க, உள்ள கூப்பிடுறாங்க, 3 பேர் தனித்தனியா கூப்பிடுறாங்க. யாரால 10 லட்ச ரூபாய் பணம் தர முடியும் சொல்லிட்டு, நான் சும்மா சொல்றேன், நடக்காது, இந்த நடக்குது என்ன நடக்க தெரியாது. ஒரு 3 யாருக்கு 10 லட்சம் தராங்களோ உங்களுக்கு நான் போஸ்டிங் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. 3 பேருமே தனித்தனியா கூப்பிட்டு சொல்லுவாங்க. வெளியே வந்து உட்காடுறீங்க, விருப்பங்கிறவன் வந்து நான் மீண்டும் கூப்பிடும்போது உள்ள வாங்கன்னு சொல்றேன். வெளியே 3 பேரும் வந்து உட்காந்துருவாங்க, நார்மலா உட்காந்து, யாரும் காட்டிக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, டேட்டா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உன்னை கம்பேர் பண்ணும்போது நீ வலிமையானவன் மீன்ஸ் எக்கனாமிக்கலா நீ 10 லட்ச ரூபாய் பெரட்ட முடியும். ஆனா மீது 2 பேரையும் பார்க்கும்போது வந்து அவங்க அந்த அந்த ஒருத்தனை விட அந்த 2 பேருக்கு மார்க் அதிகமா இருக்குது, உனக்கு மார்க் கம்மியா இருக்குது. ஓகேவா? அவங்க 2 பேரால பணம் பெரட்ட முடியாது. ஆனா அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிட்டும். இந்த மாதிரி சூழ்நிலை இருப்ப, நீ என்ன செய்யறன்னா செய்ய பாரு. படிக்கலாமா? ஒருத்தாருக்கு ஒரு நாளையும், அது இல்லையா? திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமல் என்று செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தமக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி, சார் இது வேற பொருள், சரி சொல்றேன். தான் அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. இதுக்கு வேற இருக்காரு சொல்றேன். முன்ன சொன்னதுக்கு இன்னொரு பொருள் வரும், அது சொல்றேன். இது என்ன சொல்ல வரானா, செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தமக்கு செய்தாலும், உன் எதிரிதான் உனக்கு ஏதோ ஒரு செஞ்சிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய செயலை செஞ்சுட்டாங்க உங்க எதிரி. அது யாரும் இருப்பாங்க, இல்லாமல இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில, கண்டிப்பா உனக்கு வேற ஒரு செஞ்சுட்டாங்க. செய்யக்கூடாத துன்ப செயல்களை பிறருக்கு நமக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருந்தி அடுத்து பாரு, அறத்திற்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. அவருக்கு நீ பதில் சொல்லலாம், எந்த மாதிரி பதில் சொல்லணும், அறத்தின் வழியா பதில் சொல்றது சரி. ஓகேவா? அறத்தின் வழியானா சரியான வழியில வந்து நீ எனக்கு செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு நீ கோர்ட்டுக்கு போயோ இல்ல யாராவது ஒரு நல்ல சான்றோர் கிட்ட சொல்லியோ நீ செஞ்சது தப்புன்னு உரைக்கிறது வேற. ஆனா தவறான வழியில நீ என்ன அடிச்சுட்ட, நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்ட, இல்லைன்னா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு சொல்லிட்டு நான் வந்து வேற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அறம் தவிர வேற ஒரு துன்பத்தை உனக்கு செய்யறனா சரியா? அறத்துக்கு மாறி, அதாவது அவன் தான் தப்பு செஞ்சுட்டு அறம் மாறி நீ என்ன பண்ணக்கூடாது,
அந்த மாதிரி அறம் மாறி செய்ய கூடாது. செஞ்சா உனக்கு அவனுக்கு என்ன இருக்காது, வித்தியாசம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க பாரு. மீண்டும் நல்லா தெளிவா சொல்றேன். திறனல்ல தற்பிறர் செய்யினும் அப்படின்னா செய்யக்கூடாத துன்ப செயல்களை பிறர் தமக்கு செய்தாலும், ஒருத்தர் செஞ்சாலும் தான் அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு நாம் செய்யாதிருத்தல் நல்லது. அவன் துன்பம் செஞ்சுட்டான்டான்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்கோசரம் தவறான வழியில போய் அவனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, துன்பத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்யறது வந்து என்னன்னா, சார் அதனால எனக்கு என்ன ஏற்படும், அது என்ன ஏற்படும் யோசிச்சுன்னு போலாம். அந்த மாதிரி செஞ்சிடான். அப்ப நீ செஞ்சது சரின்னு நினைச்சிட்டு அடுத்து வேறொரு சூழ்நிலையும் அதே மாதிரி செய்ய உனக்கு தூண்டும். சொல்றது புரியுதா இல்லையா? இதே மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது உனக்கு என்ன தோணும், நம்ம இப்படி செஞ்சோம் அதனால பாதிக்கப்பட்டோம், நம்ம சந்தோஷப்பட்டோம், நம்மளுக்கு ஒரு கெயின் கிடைச்சு சொல்லிட்டு மீண்டும் என்ன பண்ணுவோம்னா அதே போல சூழ்நிலை வந்து மீண்டும் தவிர என்ன பண்ணுவ, நீ அறத்திலிருந்து மாறி அந்த வேலையை நீ செய்வ. புரியுதா? அந்த மாதிரி செயலை நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப செய்யத்தகாத துன்பத்தை உங்களுக்கு யாருன்னு செஞ்சாலுமே நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த துன்பத்துக்கு நீ வருத்தப்பட்டு நீ தப்பான வழியில போய் அவனுக்கு துன்பத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு யாரு, வள்ளுவர். திறனல்லனா செய்யத்தகாத, நோந்துனா துன்பத்துக்கு வருந்தி, படிச்சிருக்க ஒரு பொருள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல். என்ன பண்ண முடியுமா? மிகுதியான் என்னது, மிகுதியான் மிக்கவைனா அகங்காரம் பிடிச்சு இருப்பாங்க பத்தியா, செருக்காரம் நிறைய. செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். ரொம்ப ஒருத்தன் நான் தான் பெரியவன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஓகேவா, பாக்குறியா நான் பெரிய ஆளு, சமுதாயத்துக்கு பெரிய ஆள், நான் பெரிய வசதியானவன், நான் உடல் வலிமை கொண்டவன், ஓகேவா, பண வலிமை கொண்டவன் சொல்லிட்டு யாராவது உனக்கு துன்பம் செஞ்சாலுமே நீ என்ன பண்ணக்கூடாதான், செருக்கினால் தீமை செய்தாரையும் தன்னுடைய பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும். என்ன பண்ணா, நீ பொறுமையா இருந்து அறத்தின் வழியா சென்று வேணா அதுக்கு வந்து நியாயம் போட்டுருமே தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, அறம் தவறி எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாரு. செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி பெறுதலே திறந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. மிகுதியான என்னது, மனச்செருக்கால் என்று பொருள். மிக்கவைனா தீமை என்று பொருள். தகுதியானா பொறுமையால் என்று பொருள். செய்தாரை இலக்கணம் குறிப்ப வினையால் அணையும் செய்தாரை வினையால் அணையும் பெயர். அடுத்த பொருள் பார்க்கலாமா? துறந்தாரின் தூய்மை உடையோர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கீர்ப்பவர். பார் எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரும் நல்லவனா பட்டத்தர தேவையில்ல. வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினும் மேலானவர் ஆவார். துறவி என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் முற்றும் துறந்துட்டு போய் என்ன பண்ணுவார்னா போய் தவம் செய்வார். ஆனா அந்த துறவியோட ஒருத்தர் மேன்மையானவர் இருப்பாங்களாம். கேப்பா வள்ளுவர் யாரை துறவியினும் மேன்மையானவர் என்று குறிப்பிடுகிறார்னு கேட்பாங்க. யார? வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்வதுதான் துறவியினும் மேன்மையானவர். புரியுதா இல்லையா? உன்னை பயங்கர அசிங்கமா திட்டுறாங்க, பயங்கர வரம்பு கடந்து பேசுறாங்கன்னு செய்ய, நீ அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஈக்குவலா பேசக்கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணி நீ அமைதியா போயிடணும். அப்படி போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா, வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியவரினுடைய மேலானவர் ஆவார். பற்றற்ற எதன் மீதும் ஆசை இல்லாம இருக்கிறதா துறவி. அதை விட மேலானவர் தான் யாருன்னா அந்த வரம்பு கடந்து பேசுவோரினுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவர். புரியுதா? ஏன்னா நம்ம ஆப்போசிட்டா நாம பேசும்போது என்ன ஆகுனா செய்ய, அதாவது ஈக்குவலா நம்ம உரையாடும் போது தீய சொற்களை பேசும்போது என்ன ஆகுனா அது பெரிய லெவல்ல பிரச்சனையா போய் முடியும். அந்த பிரச்சனை அன்னைக்கே உனக்கு பெரிய துன்பத்தை தரும். அந்த துன்பம் வந்து வெளியே வர முடியாத பிரச்சனையை உனக்கு உருவாக்கிடும். நிறைய காலம் எடுத்துக்கு நீ வெளியே வரதுக்கு. கரெக்டா நிறைய காலங்கள் அது வந்து வெளியே வரதுக்காகவும் நிறைய பொருட்செலவு ஆகும், கால செலவு ஆகும். ஆனா அன்னைக்கு அமைதியா நீ பார்த்துக்கு தூரம் வந்துட்டு என்ன ஆயிரும், ஒண்ணுமே இல்லையே. அவன் சொன்னவங்க வாய் தான் வடிச்சிருக்கோம், அவனுடைய ஜீவன் தான் வெளியே போயிருக்கும். மற்றபடி உனக்கு என்ன இழப்பா? ஒரு இழப்பும் கிடையாது. அது ரெண்டு பஞ்சு இருந்து காதல் வச்சுட்டு வந்துட்டான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவன் என்ன சொன்னான்டா எனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி சொல்றாரு வள்ளுவர். துறந்தாரின் தூய்மையுடைய ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா யாரும் அவரு வரம்பு கடந்து பேசுவவருடைய தீய சொற்களை பொறுத்துக் கொள்வதுதான் யாரு, பற்றற்ற துறவியோட மேலானவர் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து பார்க்கலாமா? விளையாட பேர் இறந்தார் துறந்தார் நோர்க்கிருப்பவர் வெளிப்பாட்டு. நோர்க்கிருப்பவர்னு யாரு, இதை கேட்டிருந்தேன். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்து நினைக்கிறது. நீ கொடுத்துருமா? நோர்க்கிருப்பவர் ஞாபகம் வருதா? டெஸ்ட்ல கொடுத்துருந்து இந்த வார்த்தை நோர்க்கிருப்பவர் கொடுத்துருந்தா வினையாளனையும் பெயரை கொடுத்துருந்த பாரு இருந்துச்சு. கொடுத்துருந்து நினைக்கிறேன் வினையாளனையும் பெயர்கள். சரி, அடுத்து உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்சொல் நோற்பாரின் பின். அப்படின்னாப்பா உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா,
உண்ணாவிரதம் இருந்து நோன்பு மேற்கொண்டு அதாவது விரதம் மேற்கொண்டு கடவுளை வழிபடுறான் இல்லையா, அதோட சிறந்தவர் யாருன்னா யாரு? மேல சொன்னவங்க தான். பிற சொல்லும் தீமையே செய்யும் தீமையையும் தீய சொற்களையும் பொறுத்துக் கொள்றதுதான். பாரு, உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே மேலானவர் ஆவார். யார் மேலானவர்? உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்றவங்க தான் யாருன்னா என்னது? பெரியவர். யாரை பெரியோர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா யார? இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரையே பெரியோர் என்று குறிப்பிடுகிறார். யாரை காட்டிலும் சொல்லியிருக்காருன்னா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை காட்டிலும் யாரை பெரியோர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே மேலானவர் என்று குறிப்பிடுகிறார். புரியுதா? 10 குறள் முடிஞ்சா? அடுத்து சும்மா நியூ புக்ல கொடுக்குற மாதிரி அதே தான், வேற எது இல்ல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. ஏன்னா அணி போல ஊமையணியா? ஆனா இது என்ன எடுத்துக்காட்டு ஊமையணி தானே? அப்படிதான் சொன்ன. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சாரி ஊமையணிதான் சொல்லிக்கு. ஊமையணிதான். தன்னை தோண்டுவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்துக் கொள்வது தலைச்சிறந்த பண்பு. நியூ புக்ல ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கான், பழைய புக் அழகா கொடுத்துருக்கான். திருநல்ல தற்பிற செய்யணும் நோந்து அறநல்ல செய்யாமை என்று என்ன சொல்லிக்கலாம். பிற தமக்கு தரக்கூடாத துன்பத்தை சந்தாலுமே என்ன பண்ணக்கூடாது? மனம் நம்ம அறம் பிறந்து அறம் இல்லாத செயலை நம்ம செய்யக்கூடாது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். செருக்கினால் துன்பம் தந்தவர் நம்ம என்ன பண்ணுமா? பொறுமையால வெற்றி கொள்ள வேண்டும். ஏற்கனவே பார்த்ததுதான். சரி, இந்த அதே பொருள் ஏன் ரிப்பீட்டடா தரனா? ஏற்கனவே பொருள் இருக்கு இல்லையா? ஆனா பழைய 11th புக்ல சொற்பொருள் கொடுத்துருக்கான் இதுக்கு. அது சும்மா பார்த்துடலாமா? அகழ்வாரைனா யாரு? தோண்டுபவரை. தாங்கும்னா பொறுத்து கொள்ளுதல். இகழ்வார்னா அவமதிப்பவர். பொறுத்தல்னா என்னது? மன்னித்தல் என்று பொருள். காது கேட்டுங்க, மெட்டீரியல் இருக்குது. ஓகே, கொடுத்துருக்கலாம், மெட்டீரியல் இருக்குது. பொறுத்தல்னா மன்னித்தல். தலையனா சிறந்த அறப்பண்பு. சிறந்த பண்பு தான் என்னது? தலை சிறந்த பண்பு சொல்ல இல்லையா? அடுத்து பொறுத்தல்னா மன்னிக்க என்று பொருள். இறப்பினா பிற செய்த அவமதிப்பை. இன்மைனா வறுமை. ஓரல்னா நீக்குதல். வன்மைனா வலிமை. மடவார்னா அறிவிலிகள், அதாவது அறிவற்றவர்கள். ஓகேவா? பொறைனா பொறுத்தல் அல்லது பொறுமை. விருந்துனா புது வருவாய் அல்லது புதியவராய் வந்தவர். நிறைனா சால்பு அல்லது ஒழுக்கம். நீங்காமைனா விலகாமை. ஓகேவா? ஒருத்தாரைனா தண்டித்தவரை. ஒன்றாகனா ஒரு பொருளாக. பொதிந்து வைப்பனா இடைவிடாது மனத்துக்குள் பொதித்து வைத்துக் கொள்வர். கொன்றும்னா அழியும். கொன்றும் துணைனா அழியும் அளவும். திறனல்லனா செய்யத்தகாத கொடியவற்றேன் என்று அர்த்தம். நோந்துனா துன்பத்துக்கு வருந்தி. மிகுதியான்னா மனச்செருக்கால். மெக்கவைனா தீங்குகள். தகுதியான்னா பொறுமையான். விடல்னா விடுக. துறந்தாரின்னா பற்றற்றவர் போல. இறந்தார்னா நெறியை கடந்தவரது என்று பொருள். இன்னானா தீய. நோர்க்கீர்ப்பவர்னா பொறுப்பவர். உண்ணாதுனா உணவை தவிர்த்து. நோற்பவர்னா பொறுப்பவர் என்று பொருள். இதெல்லாம் நான் ஏற்கனவே மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், ஒரு டைம் வாசிக்கும். ஊக்கம் உடைமை பார்க்கலாமா? ஊக்கம் உடைமைன்றது நியூ புக்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாமா? உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உன் தாத்தா பெரிய பணக்காரர். தாத்தா ஒரு 1000 ஏக்கர் வச்சிருக்காரு. உங்க அப்பா ஒரு 500 ஏக்கர் வச்சிருந்தாரு. ஓகேவா? இப்ப நீ உங்க அப்பாவுக்கு நீ பையனா இருக்க. நீ எந்த எப்படி இருந்தா அந்த செல்வம் உங்கள்கிட்ட நிலைக்கும்? சொல்றது புரியுதா? எப்படி இருந்தா செல்வம் நிலைக்கும்னா ஊக்கத்தை கையில் எடுத்தா ஊக்கமா இருக்கணும். பாரு, அந்த பையன் எல்லாம் ஊக்கமா இருக்கான்னு சொல்றான் தெரியுமா? ஊக்கம்னா என்னது? ஊக்கம் என்பது என்னதுப்பா? ஊக்கம் என்பது என்னன்னா வளர்ச்சி கூறு. என்னது? நல்ல யுக்திகளை கையாண்டு சூழ்நிலைகளை கையாளுதல், சமுதாயத்தினுடைய போக்கை அறிதல், எல்லாத்துக்கும் தெரிந்து தன்னுடைய வாழ்க்கையை சரியாக கட்டமைப்பது என்னது? ஊக்கம். ஊக்கமா இருக்கான்னு சொன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியாக யோகிக்கும் திறமை தான் என்னது? ஊக்கம். புரியுதா? அப்ப அந்த ஊக்கத்தை நீ கையில எடுத்து அந்த மாதிரி இருந்தாதான் அந்த 500 ஏக்கராவும் நீ நிலைச்சு இருக்கும். இல்லைன்னா அப்பா இருந்த மாதிரி ஒன்னும் 500 ஏக்கராவும் நீ ஒன்னும் 250 ஏக்கராவை நாளைக்கு உன் பையனுக்கு நீ ஒரு 250 ஏக்கராவை வச்சிருப்ப. அப்போ நிலையான செல்வம் என்பதுன்னா நிலமோ தங்கமோ வைரமோ வைடூரியமோ இல்லை. இது ஊக்கம் என்பதுதான் நிலையான செல்வம். உங்க அப்பா உனக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போனாலும் ஊக்கம் ஒண்ணு இருந்துச்சா நீ 1000 ஏக்கரை புதுசா விலைக்கு வாங்க முடியும் உன்னால. அது என்ன தேவை இருக்கு? ஊக்கம் தேவை. சொல்ற பாருங்க, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும். என்ன சொல்றா? ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும். சொல்றாரு வள்ளுவர். கேட்பாரு, வள்ளுவர் எதனை நிலையான செல்வம் என்று குறிப்பிடுகிறார்னா இது
ஊக்கமே நிலையான செல்வம், மற்றதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, நிலத்தில் இல்லாமல் அழிந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவியிலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு அர்த்தம், கடுமையா ஒருத்தன் உழைப்பான், ஓகேவா, கடுமையா ஒருத்தன் உழைக்கிறவன் இந்த உலகத்தினுடைய தொழிலுக்கு, அதாவது உலகத்துல எப்படி இருந்தா எப்படி நம்மளால வாழ முடியும், எந்த தொழில் செஞ்சா பிழைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய நெளிவு சொல்லி இந்த உலகத்தை பற்றி அறிந்தவன் இருக்க பத்தியா, உலகத்தை கட்டவன் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட ஆக்கம்னா அதை செல்வம், ஓகேவா. இந்த ஆக்கம் அவனவே வழிகட்டு சென்றடையுமா, ஓகேவா. அதுக்கு அதுவே போகாது, ஓகேவா. அவனுடைய கண் பார்வையில் பட்டுச்சுன்னா ஒரு பொருளை பார்த்தானா இதை வச்சு நம்ம எப்படி செல்வத்தை உருவாக்க முடியும் யோசிக்கணும் இல்லையா. இப்போ அம்பானி எடுத்துக்கங்க, அம்பானின்றது ஃபர்ஸ்ட் அவனுடைய தொழில் ஒன்றா மட்டும் தான் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அம்பானியோட தொழில் என்னது தொடர்பு, அவங்க வந்ததே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு கை வைக்காத துறை எதாவது இருக்குதா, எல்லா துறையிலும் கை வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஆக்கம் என்றது செல்வம், அப்ப எல்லா துறையும் அவங்க வழிகட்டி போய் சென்று என்ன காரணம், அம்பானி கிட்ட என்ன குறையல, ஊக்கம் குறையவில்லை. அம்பானி இன்னைக்குமே காலையில கரெக்டா டைமுக்கு எழுவாரு, கரெக்டா அவருடைய வேலையை செய்வாரு, கரெக்டா ஆபீஸ் போற மாதிரி டெய்லி என்ன பண்றாரு, கார் ஏறி அவருடைய ஆபீஸ் போவாரு, வேலையை செய்வாரு. ஏன் அத்தனை கோடி ரூபாய் சொத்துக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல ஜாலியா இருக்கலாம்ல, இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டா அவங்க வேலையை கரெக்டா செய்வாங்க. அப்ப என்னன்னா யாரு கிட்ட ஊக்கம் சரியா இருக்குதோ ஆக்கம்ன்ற செல்வனா தானா வழிகட்டு போய் சேரும். ஏன்னா அவனாலதான் அதை செல்வமா மாத்த முடியும். சும்மா டெய்லி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் சேருமா, அவனை சுத்தி தான் நிலம் இருக்கு, அவனை சுத்தி தான் எல்லா வாய்ப்புகளும் கொட்டி கிடக்குது, எல்லாருக்கிட்ட தான் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஆனா எல்லாருமே இங்க பெரிய கோடீஸ்வரனா மாறணுமா, எல்லாருமே வசதிப்படுத்தினா மாறணுமா, யாரு ஊக்கம் இருக்குதோ அவன் என்ன பண்றான், அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு கரெக்டா என்ன பண்றான்னா பெரிய செல்வந்தனா மாறுறான். அதான் சொல்றாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவியிலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகெட்டு செல்லும். அப்ப யாரிடம் ஆக்கமானது தானே வழிகெட்டு கொண்டு சென்றடையும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார், தளராத ஊக்கம் உடையவனிடம் சொல்லி செய்யலாம். அடுத்து, வெள்ளத்தனைய மலர்நீட்டம் ஆந்தத்தம் உள்ளத்தனைய துயர்வு. அதுக்கு என்ன விளக்குமாறு, தண்ணீரின் உயர்வுக்கு ஏற்ப நீர்ப்பூக்களும் வளரும், ஊக்கத்தினுடைய அளவுக்கு ஏற்ப மனிதர்களும் உயர்வார்கள். அப்படின்னாப்பா, வெள்ளத்தனைய மலர்நீட்டம் ஆந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு, தண்ணீருடைய உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். அப்படின்னா நீர்ப்பூக்கள்னா நீரின் மீது பூக்கின்ற பூக்கள் தான் தாமரை அல்லி இதெல்லாம் பார்த்தா நீர் மேலதான் பூக்கும். அது எந்த அளவுக்கு நீர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அது என்னாயிரும், தன்னை மேம்படுத்திக்கும். ஓகே, அந்த மாதிரி தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளருமா, அது என்னன்னா டவுன் ஆச்சுன்னா டவுன் ஆயிரும், உயரமா போக போக அது தானா அதுக்கு சயின்ஸ் ஒரு பேர் இருக்குது, ஓகேவா. புவியீர்ப்பு அடியில நெட்டு குத்து பரவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, வேறு அது மேல வந்துட்டே இருக்கும், டவுன் ஆச்சாலுமே அது பூமியில் படிச்சிடும். இந்த மாதிரி நீ எந்த அளவுக்கு தண்ணீரின் உயர்வுக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், அது மாதிரி ஊக்கத்தினுடைய அளவுக்கு ஏற்ப மனிதர்களும் உயர்வர். அம்பானி சொல்லிடலாம். அம்பானியுடைய சொத்து மதிப்பு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா எவ்வளவு இருந்துச்சுன்னா 6 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவருடைய சொத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடிக்கு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன காரணம், தண்ணீரின் உயர்வுக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தினுடைய அளவுக்கு ஏற்பனாவது மனிதர்கள் உயர்வார்கள். அவர்கிட்ட அன்னைக்கு ஒரு தொழில் மட்டும் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு ஊக்கம் இன்னைக்கு என்னாச்சு, மல்டி தொழில கை வைக்கிறாரு, கை வைக்கிற எல்லா தொழிலும் வெற்றி அடையுது. அதனால இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்னது அதிகரிச்சுட்டே போகுது. அதான் காரணம், புரியுதா. அடுத்தது, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடைய விடாலும் எண்ணமே மனநிறைவை தரும். உண்மை அப்படிதான். நம்ம எல்லாருமே உங்களுடைய என்ன சொல்றது இல்லது, ஆனா ரெண்டு காரணி கையாளணும், ஓகேவா. எண்ணத்தை மட்டுமே அப்படி வைக்க கூடாது. உங்க தாத்தா பார்த்திருப்ப, அவர் பானை செய்வாரு, ஆனா இன்னைக்குமே அவர் என்ன பண்ணுவாருன்னா பானை செய்யறதுதான் தொழிலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய தாட் என்னன்னா அந்த பானை செய்யறதுலயே ஒருத்தர் கொஞ்சம் மேம்பட்டு யோசிப்பேன். எப்படி தெரியுமா, நம்ம ஒரு ஏஜென்ட்டா செல் பண்ணலாம், எல்லாரும் பானை செய்யறவங்க எல்லா கட்டியும் வாங்கி வச்சு அது என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பெரிய லெவல்ல பண்ணலாம். யார் அதை பெரிய லெவலுக்கு இருப்பான்னா, இப்ப இன்னைக்கு புரோக்கர்ன்ற பேர் வாங்கிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு புரோக்கர்னு இருக்கான் இல்லையா. ஆனா அந்த புரோக்கர் யாரா இருப்பானா அந்த தொழில ஏற்கனவே வேலை செஞ்சவன. இன்னைக்கு கொத்தனாரா இருப்பான், கொத்தனாரோட சம்பளம் எவ்வளவுனா ஒரு 700 ரூபாய், ஒரு இடத்துல 1000 ரூபாய் வெளில தராங்க. ஆனா அந்த கொத்தனார்லயே ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் ஊக்கமா கொஞ்சம் மேம்பட்டு என்ன பண்ணுவான்னு ஒரு 10 பேர் வேலைக்கு கூட்டு போய் கான்ட்ராக்ட் பேசி வேலை செய்வான். அவனுக்கு எவ்வளவு சம்பளம்னு தெரியும். அவன் எல்லாருக்கும் ஒரு கூலியை கொடுத்து மீதி என்ன பண்ணுவான், அவன் எடுத்துக்குவான். கரெக்டா. பெயிண்டிங் வேலைக்கும் கூட்டு போவாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூலி கொடுத்துவான். என்ன பண்ணுவான், மேஸ்திரின்ற பேர்ல அதிகமா சார்ஜ் பண்ணாங்க, பாத்திருக்கியா. அப்ப என்ன சொல்றான்னா, எண்ணுவதை உயர்வாக எண்ணுக. நீ ஒரு ஸ்டார்டிங் படிக்கும் போதே நான் யூபிஎஸ்சி படிக்கணும்,
நான் குரூப் 1 படிக்கணும், அந்த மாதிரி நீ டார்கெட் வச்சு படிச்சுனா உனக்கு குரூப் 4 இருக்கும், ஒரு எளிமையா இருக்கும். ஏன்னா நீ படிக்கும் போதே உயர்வா படிப்ப, அப்ப எல்லாமே இந்த கீழே இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆயிரும். அட்லீஸ்ட் நீ அதே நீ அடையாவிட்டாலும் இதை அடைவ, கீழே ஏதாச்சும் அடைவ. அதாவது சொல்ல பாருங்க, எண்ணுவதை உயர்வாக எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும். அட்லீஸ்ட் நம்ம பெரிய லெவல்ல என்ன பண்ணோம், இலக்கு வச்சுன்ற அந்த எண்ணமே நம்மளுக்கு ஒரு மனநிறைவை தரும். கண்டிப்பா உனக்கு என்ன குரூப் 1 இல்லாம எது கிடைக்கும், குரூப் 4 எளிமையா கிடைக்கும். அதான் அப்படி சொல்றாங்க. அப்ப எண்ணியதை எப்படி நினைக்கணும், நம்ம உயர்வாக எண்ண வேண்டும், எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே நம்மளுக்கு அந்த மனநிறைவை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகே, அது எல்லாத்துலயும் சரி, செய்யற வேலையும் சரி. நம்ம செய்யற வேலையில இன்னைக்கு போனா வீட்டுல 500 ரூபாய் கூலி கிடைச்சா போதும், சாப்பிட்டு தூங்கணுமா போதும்னு நினைக்க கூடாது. நம்ம செய்யற தொழில இன்னும் அளவுக்கு மேம்படுத்திக்க முடியும், எவ்வளவு ரெவன்யூ இன்னும் இன்கம் என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி யோசிக்கணும். நம்மளுடைய தொழில் இருக்கிற நெளிவு சுழிவு எல்லாத்தையுமே என்ன பண்ண நம்ம ஆராயணும். ஓகேவா? அப்படி செஞ்சா உன்னுடைய வாழ்க்கை உயரும் சொல்றாரு. இது நியூ புக்ல இருக்கிறது. பழைய புக் பார்க்கலாமா? இருந்தும் உங்களுக்கு புக் இருக்கா? இருக்கு, கொஞ்சமா இருக்கு. அடுத்த பேஜ்ல ஒரு 2 பொருள் தான் இருக்குது. சரி, படிக்கலாம் ஒவ்வொன்று பார்க்கலாம். விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தால் பொருட்டு. விளக்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. வீட்டிலிருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தார் பொருட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கலாம், இருக்கிறதுலே கொடுமையான வறுமை என்னன்னு சொல்லியிருக்கோம். நம்ம விருந்தினர் வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சு அவங்கள உபசரிக்க முடியாத இது. அப்ப தமிழருடைய பண்பாடு என்னன்னா, தன் வீட்டில் சேமிப்புன்னு ஒண்ணு என்ன பண்ணிருப்பாங்க, எப்பயுமே பயந்துட்டு வச்சிருப்பாங்க. ஏதாவது சூழ்நிலை கருதி யாராவது விருந்தினர் வந்துருவான்னு சொல்லிட்டு சேமிப்புன்றது கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன சொன்னா, வீட்டில் இருந்து பொருட்களை காத்து பாரு, வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம், வீட்டில் இருக்கிற பொருளை அதாவது வைத்து சேமித்து வைத்து இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை சிறப்பா நடத்துறது எல்லாமே எதுக்காக தான் நடத்துறாங்கன்னா, எதுக்காக? முதல் நோக்கமே விருந்தினர் பாரு, விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். என்ன பண்ணுமா, விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், சரியா உபசரிக்கணும். அதுக்கு என்ன தேவை, சரியான முறையில நம்ம குடும்பத்தை ரன் பண்றதே எதுக்காக முதல் இம்பார்ட்டன்ஸ்னா, விருந்தினர் சரியா உபசரிக்கணும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. சொல்றது உள்ளர்த்தம் புரியுதா? ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கான். ஒரு குடும்பத்தை திட்டமிட்டு அழகா பொருளை சேமிச்சு வச்சு வாழ்றாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் எதுக்கானதுன்னா, எதுக்கு விருந்தினர் யாருன்னா வந்தாலும் அவளை என்ன பண்ண நம்ம கவனிச்சு சரியா அனுப்பணுன்றதுக்காக தான் பண்ணிக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு விருந்தம் என்னது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. வீட்டில் இருந்த பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் எதுக்கானதுன்னா, விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். புரியுங்களா? இது புக்ல இருக்கிற இது எங்க இருக்காது நினைக்கிறேன். இந்த விளக்கம் 4-5 பேர் உரை எழுதியிருப்பாங்க. ஏதோ ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கிற உரையை கருத்து கொடுத்துருக்குது. 2வது குறள் பாரு. விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டாதற்று. இதனுடைய அர்த்தம் படிச்சீங்களா? அப்புறம் என்ன, விருந்தின நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் யாரா வச்சிய ஒரு பொருள் சொல்லி இதே மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யாரை உபசரிக்கணும், அவங்களதான் உபசரிக்கணும். ஓகேவா? விருந்தினராக வந்தவர் வீட்டினுடைய முற்றத்தையே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்து, அதாவது அமிழ்தமே இருந்தாலும் அது என்னது விரும்பத்தக்க செயல் அல்ல. சொல்லிக்குமா பாரு. விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே, ஆனாலும் அது விரும்பத்தக்கதன்று. விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடு அல்ல. அது 2 விளக்கம் சொல்லிக்க, 2 ஆசிரியர் சொன்னது. உனக்கு சொல்ற நம்ம புரிய மாதிரி சொல்ற பாரு. ஏற்கனவே சொன்னதா இது. விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தேனும் வேண்டா பாட்டற்று. இதெல்லாம் என்னன்னா, சாகாத அமிழ்த, இரவா யாரு இந்திரன் சொல்லுவாங்க பாத்தியா, இந்திரன் அமிர்தம் உண்டவன் இறக்க மாட்டான். அது மாதிரி சாகாத ஒரு மருந்து ஒண்ணு இருக்குது, ஓகேவா? அல்லது அமிர்தம்னு ஒண்ணு இருக்குது. அதுவே இருந்தாலுமே, அது சாகா மருந்தா இருந்தாலும் சரி, அல்லது அமிர்தமே இருந்தாலும் சரி, நீ விருந்தினரை வீட்டுக்கு வெளியே புறத்துல வெளியே வச்சுட்டு நீ மட்டும் வீட்டை உட்காந்து அமர்ந்து சாப்பிடணும், அது என்ன கிடையாது, விரும்பத்தக்க செயலே கிடையாது. அப்படி யார் சொல்றாரு? வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்ப எந்த அளவுக்கு விருந்தோம்பல் முக்கியமானது. உண்மைதான். நம்மள வீட்டு நம்ம நம்பி யாரா வரான்னு ஃபர்ஸ்ட் யாரை நம்ம உண்ண வைக்கணும், அவங்கள உண்ண வைத்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். அதுதான் வழக்கம். அடுத்துட்டு, வருவிருந்து வைக்கலும்
ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. அப்படின்னா என்னன்னா, தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. அதுப்பா, தன்னை நோக்கி, அதாவது தன்னை தேடி வர விருந்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து போற்றி அவங்கள வந்து பாதுகாத்து அவங்களுக்கு உணவளிக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே தான் கெட்டு போகாதான். சொல்றது புரியுதா இல்லையா? அதாவது அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்துல இறை நம்பிக்கை வெளிப்படுதா பாரு. எதை வச்சு சொல்றாங்க? தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. தினசரியே வந்து விருந்தினர் பார்த்து இன்னைக்கு முத நாள் எப்படி வரவேற்று உணவு அளிச்சாங்களோ அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாள் வந்தாலும் எத்தனை பேர் கூட வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, விருந்தோம்பல் செய்வாங்க. அதான் தமிழோட பண்பு சொல்லிக்கல. அந்த மாதிரி தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றனுடைய வாழ்க்கை என்னைக்குமே துன்பத்துல வருந்தி கெட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அதே வேற மாதிரி எப்படின்னா, விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்வருடைய வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழிவதில்லை. ஒருத்தனை வீட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டுதான் அந்த குடும்பம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காது. ஒரு நிலைமை கண்டிப்பா என்னைக்கு ஏற்படாது. அதனால விருந்தோம்பலை போற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாரு, 4வது குறள். அகனமர்ந்து செய்யால் உரையில் முகமறந்து நல்விருந்து ஓம்புவான் இல். விருந்து செய்யும்போது எப்படிப்பா செய்யணும்? மூஞ்சி சுடிச்சுட்டு, ஐயோ வந்துட்டானே, சீக்கிரம் சாப்பிட்டியா, செய்யறது கிளம்பு அப்படி மூஞ்சி சுடிச்சு இருக்கிறதா? இல்ல எப்படி இருக்கணும்? நான் பாத்துக்கணும். ஒருத்தர் வந்து எத்திக்ஸ் நடக்கும்போது பாத்தீங்கன்னா 11th எத்திக்ஸ் ஃபர்ஸ்ட் படம், ஒருத்தர் வந்து ஆண் வந்து விசிறியில ஆத்துவாரு, பெண் வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து பரிமாறுவாங்க சிரிச்சு பேசிட்டு. பாத்துருக்கீங்களா? சொல்றாங்க பாருங்க அந்த பொருளை அழகா. நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். திருமகள்னா யாரு? செல்வம். ஓகேவா? மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் என்னும் திருமகள் வாழ்வாள். என்னன்னா மேல பாரு, அகனமர்ந்து செய்யால் உரையும், செய்யால் உரையும் அந்த வார்த்தை பாத்துக்கோ. முகமணந்து நல்விருந்து ஓம்புவான் இல். யார் வீட்டுல முகமலர்ச்சியோட விருந்து செய்யறாங்களோ அந்த இடத்துல செய்யால் யாரு? செய்யால் உரையும்னா என்னதுப்பா? திருமகள் உரைவாள். திருமகள்னா யாரு? செல்வம் அந்த வீட்டுல குடி கொண்டும் சொல்றாரு. யாரு? வள்ளுவர். என்ன சொல்றா, எந்த வீட்டுல முகமலர்ச்சியோட விருந்து வந்து விருந்தினரை வந்து கவனிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வீட்டுல திருமகள் உரைவாள். அந்த வீட்டில் திருமகள் செல்வம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செய்த மாதிரி செய். அடுத்து பாரு, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். கொல்லா இதுல என்ன சொல்றாங்கன்னா, விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. அடுத்து பாரு, மீண்டும் அதே வேற மாதிரி சொல்லியிருக்கேன். விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா. அப்படின்னா விதைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், நெல்லோ தானியமோ வச்சிருப்போம். ஆனா விருந்தோம்பலை போற்றி ரொம்ப விருந்தோம்பலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நல்ல பண்பாளன் இருக்கான் இல்லையா, விருந்தோம்பலை உயிருக்கு மேல நினைக்கிறான் இல்லையா, அவன் அது அந்த விதை நெல்லா இருந்தாலுமே அது என்ன பண்ணுவான், இட்டு சமைச்சு கொடுப்பான். அதை வச்சு தனியா வச்சுட்டு போன இது வந்து விதை நெல் தனியா எடுத்து வைப்பானா. அந்த மாதிரி பண்பு அவனுக்கு இருக்காத சொல்றான் பாரு. விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன். அதாவது ஃபர்ஸ்ட் யாரும் ஒண்ணு வைப்பாங்க, விருந்தினரை உண்ட வைப்பாங்க. அப்புறம் தான் மிஞ்சியதான் யார் சாப்பிடுவாங்க, அந்த வீட்டார் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்புக்கிறவங்க அந்த விதை நெல்லா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, அது விதைக்கிறதுக்கு வச்சுக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அதையுமே சமைச்சு போடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. மீண்டும் படிக்கிறேன். விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்துக்குரிய விதையை கூட விருந்தவங்களுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா. இப்ப பயன்படுத்தாமல் இருப்பானா என்ன அர்த்தம்? பயன்படுத்துவானா பயன்படுத்த மாட்டானா? பயன்படுத்திடுவான். தயங்காம என்ன பண்ணுவான், விருந்தவங்களுக்கு அதையும் பயன்படுத்துவான்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு நான் இதுல பாத்துருக்கோம், இலக்கியத்துல எங்க பாத்துருக்கோம், 9வது 10வது ஃபர்ஸ்ட் 9வது புக் இருந்து 10வது புக் வந்துச்சு நினைக்கிறேன் பாடம். இப்ப விதைக்க வைத்திருந்த விதை நெல்லை இட்டு விருந்தோம்பல் செய்த பண்பு நம்முடைய தமிழருடைய பண்பு சொல்லி பார்த்துருக்கோம். இருக்கு பாருங்க. ஓகேவா? அடுத்து குறி பார்க்கலாம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வான தவர்க்கு. அப்படின்னா என்னன்னா, வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் நல்ல விருந்தினன் ஆவான்.
புரியுதா? இவன் எந்த அளவுக்கு நல்ல, அதாவது வந்த விருந்தினருக்கு உபசரிச்சு உணவு போட்டாங்க, அத்தோட போய் சார் மீண்டும் யாருன்னா வருவாங்களா விருந்தினர்னு பார்ப்பான். அப்ப அவன் எப்படியாப்பட்ட நல்லவனா இருப்பான்? அவன் யாரை காட்டிலும் மேன்மையானவன்? வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்லா விருந்தினர் என்று வரவேற்று போற்றுவர். மேற்கட் லைன் அங்க சொல்ற மாதிரி, வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். தேவர்களை காட்டிலும் யாரு நல்ல சிறப்பானவன்? யாரு? ஒருத்தர் விருந்து வச்சுட்டு அவங்க அனுப்பி வச்சுட்டு மீண்டும் வாசல் நின்று வெயிட் பண்ணிருவான், வேற யாருன்னா மீண்டும் விருந்துக்கு வரான்ட்டு. அப்ப எந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து உயர்த குணம் வந்து குடிக்கொண்டு இருக்கும். அப்படிலாம் இருந்திருக்காங்க தமிழருக்கு. அவ யாரை காட்டிலும் நல்லவன்னா, வானுலகில் விருந்து, வானுலகில் விருந்து வைக்கிறவங்களை காட்டிலும் இவங்க யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இணைத்துணை தென்பதொன், அதானே அதேதான். இணைத்துணை தென்பதொன்றில்லை, சேர்த்து படிச்சிடலாம். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை 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 கேள்வி பயன். சாரி, வேள்வி பயன். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அப்படின்னு என்னப்பா? அதே அதே மீனிங் சொல்றோம். வேள்வின்னு சொல்லிக்கானா, அதை வச்சு ஈஸியா பாரு மீனிங் வருது. விருந்தினரை விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அறியப்படுத்தி கூறத்தக்கது அன்று. விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்ற அளவி, அதாவது எவ்வளவு செஞ்சா விருந்து, புரியுதா புரியலையா? விருந்து, அதாவது விருந்தோம்பல் சொல்றீங்க இல்லையா? என் வீட்டுல வந்து கறி காய் சமைச்சு வச்சாதான் விருந்தா? அப்பளம் வைக்கணுமா? இந்த மாதிரி தேன் பால் மீன் எல்லாத்தையும் வைக்கணுமா? இல்ல உயர்ந்த உணவை வைக்கணுமா? இந்த மாதிரி வந்து வகை வகையா அதிக சுவையுள்ள உணவு வைக்கணும், இதுதான் விருந்தோம்பலா? அப்படிலாம் கிடையாது. உன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு எதை வந்து மனநிறைவா முகமலர்ச்சியோடு கொடுக்க முடியுமோ அதுதான் அது விருந்தோம்பல். அந்த மாதிரி வந்து உணவுக்கு வகைப்பாடு கிடையாது. பாரு, விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று. விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்ற அளவிற்கு ஆனதாக விருந்தோம்பல். அது பாரு, விருந்தினராக வந்தவரின் சிரிப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒருவர் வேள்வியாக, பாரு இது வேற அர்த்தம், அதே அர்த்தம் தான் வேற மாதிரி கொடுத்துக்கலாம். விருந்தினராக வந்தவரின் சிரிப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒருவரின் வேள்வியாகவே கருதலாம். சொல்றேன். அந்த முதல் விளக்கமே சிறப்பா இருக்கு, அதுவே எடுத்துக்கலாம். முதல் இருக்கிறது சயனிக்கிறது தெரியாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாரு, விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் எவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று. அதாவது வேள்வி எதுக்காக செய்வாங்க? ஒரு பயனை எதிர்பார்த்து என்ன செய்வாங்க? வேள்வி நடத்துறாங்க சொன்னாங்க. எதுக்காக? ஒரு பயனை கருதிதான் வேள்வி நடத்துவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி விருந்தோம்புதலாகிய வேள்வியினுடைய பயன் இவ்வளவு சொல்லி என்ன பண்ண முடியாது, அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று. அது என்னன்னா, விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். யாரார மீனிங் கேட்டா வருதா பாரு, கவனிப்பா. விருந்தினரை வந்து பேணுவதும் ஒரு யாகமே. அப்படின்னது விருந்தினர் வராங்கல்ல, அவங்கள வந்து பேணி பாதுகாக்கிறது என்னது? அவங்கள உபசரிக்கிறோம் இல்லையா, அதை பேணுதல். விருந்தினரை பேணுதல் ஒரு யாகமே. யாகம்னா என்னதுப்பா? யாகம்ன்றதுன்னா ஒரு முறைப்படி செய்யக்கூடிய, ஏதாவது ஒரு வேண்டியோ ஏதாவது ஒரு பயனை எதிர்பார்த்து செய்வது என்னது? யாகம். ஆனா பயனை எதிர்பார்த்து செய்வாங்க, யாகம் செய்வாங்க. விருந்தினரை பேணுதல் என்பதும் ஒரு யாகமே. எதை எதிர்பார்த்து செய்வாங்கன்னா சரியான சொல்ல முடியாது. இது விருந்தினர் வந்து விருந்தோம்பல் செய்யறது வந்து எதை எதிர்பார்த்து செய்வாங்க அவங்க? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பாரு. அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது. எது? விருந்தோம்பல் செய்யறதுனால இந்த நன்மை விளையும் சொல்லிட்டு அளவிட்டு கூற முடியாது. அடுத்து உணவு சொல்றாங்க, வரும் விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்ற அளவுதான் நன்மையின் அளவும் விளையும். என்ன புரியுதா? விருந்தோம்பல் வந்து எதுக்கு நிகரானதா? ஒரு யாகத்துக்கு நிகரானது. ஆனால் விருந்தால் வந்து விருந்தோம்பல் செய்யும் பண்பால் ஏதாவது ஒரு பலன் வந்து இவ்வளவு பலன் விளையுமா, இவ்வளவு நன்மை கிடைக்குமான்னு சொல்ல முடியுமானா அது வரையறுக்க முடியாது. புரியுதா புரியலையா? விருந்தோம்பலினால் வரும் பயனை வரையறுக்க முடியாது. ஆனால் அதை எப்படி சொல்லணும்னா, வரும் விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்றவாறு அதனுடைய பயன் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா இது? அப்ப விருந்தோம்பலினுடைய பயன் எதை பொறுத்து அமையா? வருகின்ற விருந்தினருடைய தகுதியை பொறுத்து விருந்தோம்பலுடைய பயன் அமையும். புரியுதா இது? இது கொஞ்சம் மூவா உரை, எல்லா உரையிலுமே இப்படிதான் கொடுத்துருக்காங்க. கலைஞர் உரை எல்லாமே இது கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன்.
விருந்தினரை போற்றுவதும் ஒரு யாகமே. ஓகேவா? அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவுன்னு சொல்லிட்டு அளவிட முடியுமா? முடியாது. ஆனா என்னதான் நன்மை கிடைக்குன்னா, அது விருந்தினர் யார் வராங்க, எவ்வளவு பேர் வராங்கன்றத அவங்களுடைய தகுதியை பொறுத்துதான் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். புரியுது? அடுத்து பாரு. அதனாலதான் ஒரு டைம் விருந்தோம்பல் செஞ்சுட்டு மீண்டும் என்ன பண்ணாங்க, வேற யாருன்னா வராங்களா, அப்ப மீண்டும் வர விருந்தோம்பல் செய்யறது சிறப்பான பண்பு. அப்ப மீண்டும் ஒருத்தர் வராங்களான்னு பாக்குறாங்கல்ல, அவர் யாருக்கு நம்ம ஒப்பா வைக்கிறோம்? தேவலோகத்தில் விருந்தோம்பல் செய்யறதை விட மேன்மையானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பா சொல்றோம் இல்லையா? அதுதான் அவங்களுடைய கிடைக்கிற பயன். அடுத்த குறள் பாரு. பரிந்தோம்பி பற்ற பற்றரமே பற்றரம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். அப்படின்னா என்னன்னா, விருந்தினரை ஓம்பினதுப்பா சொல்லிக்குமா? விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்று கொண்டு இழந்தோமே என்று இறங்குவர். நான் மீனிங் புரியுதா? சொல்லும்போது புரியும் நினைக்கிறது. சொல்ற மீண்டும். செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படாமல் போயிற்று என்று வருந்துவார்கள். புரியுதா? நீ செல்வத்தை சேர்த்து வைக்கிற இல்லையா? எவ்வளவுதான் சேர்த்து வச்சுக்கினாலுமே அடிக்கடி வச்சுக்கலாம். ஆனா அது இழக்கிற நேரத்துல நீ யோசிப்ப, ஐயோ யாருன்னா கொடுத்துருக்கலாமே. சும்மா ஏதாவது ஒரு தானியம் நிறைய சேகரிச்சு வச்சுட்டு வச்சிய, அதை வச்சுட்டே இருக்கும்போது யாருக்கு கொடுக்கணும்னு தோணாது, இல்ல யாருக்குன்னா வந்து சமைச்சு கொடுக்கலாம்னு தோணாது. ஆனா அது என்றாவது பூச்சி அரிச்சியோ வண்டரிச்சியோ அது கெட்டு போறக்கூடிய நிலைமையில ஒரு சின்ன ஒரு யோசனை வருது. நீங்க என்ன யோசனை? ஐயோ இது யாருக்குன்னா சமைச்சு கொடுத்துருக்கலாமா, இல்ல யாருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம் தானமா கொடுத்துருக்கலாமா ஒரு எண்ணம் வருது இல்லையா? அந்த எண்ணம் வருதுன்னா அப்ப நீங்க அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருக்கணும், அதை செஞ்சிருக்கணும் சொல்றாரு பாரு. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர், அதாவது விருந்தோம்பல் செய்யணும்னு நினைக்காதவங்க தான் பொருட்களை வருந்தி காத்து, அந்த பொருளை பாதுகாத்து வச்சிருக்கீங்க இல்லையா, பொத்தி வைக்கிறீங்க இல்லையா, அதை வருந்தி காத்துன்றது. வருந்தி காத்து பற்று கொண்டு அது மேல அந்த பொருள் மேல ஆசை கொண்டு இழந்தோமே என்று இறங்குவர். எதுக்காக? கடைசியா என்ன பண்ணுவாங்க, ஐயோ கெட்டு போச்சே வீணா போச்சேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருந்துவாங்க. அப்ப எந்த பொருளையும் அளவுக்கு அதிகமா என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கலாம். ஆனா அந்த சேர்த்து வைக்கிறது யாருக்குன்னா பிரயோஜனமா வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் அதை அவங்களுக்கு விருந்தோம்பலாச்சும் செஞ்சு நம்ம என்ன பண்ணணும், மகிழணும். அதை சொல்றாங்க. ரெண்டாவது விளக்கங்களா இருக்கு பாரு. செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படாமல் போயிற்றே என்று வருந்துவார்கள். இது அந்த மாதிரி செய்யக்கூடாது. யார் சொல்றாரு? வள்ளுவர். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவாக்கன் உண்டு. அப்படின்னு என்னப்பா? செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலுதலை போற்றா அறியாமையாகும், அங்கு அறிவிலிடம் உள்ளதாகும். அப்படின்னு என்ன சொன்னா, வசதியாக்கிறவங்ககிட்ட வறுமை இருக்குதான். என்னப்பா வறுமை? இது கொடுத்து உதவமானு கேட்டேன், அதுவே வறுமை தானே. கொடுத்து உதவாததான் பெரிய வறுமையே. வறுமைன்றது எதுனா, ஒருத்தருக்கு உனக்கு கொடுத்து உதவ முடியல, அப்ப உங்கள்கிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம். புரியுதா? ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேட்கறான், பிச்சைன்னு கேட்கறான், உன்கிட்ட கொடுத்து உதவ முடியல, அப்ப அதுக்கு என்ன காரணம்? உன்கிட்ட இல்லைன்னா தான் கொடுத்து உதவ முடியல. அப்ப இருக்குன்னு நீ என்ன பண்ணிப்ப, கொடுத்துருப்ப. அப்ப இல்லைன்னு சொல்றா நீ வறுமைக்கு என்ன அர்த்தம்? சொல்றது அதான் சொல்றாரு. செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது, அதிகமா செல்வம் இருந்தும் வறுமையில இருக்கிறன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா என்பது விருந்தோம்பலை போற்றா அறியாமை ஆகும். விருந்தோம்பலை பற்றிய அறிவு அவனுக்கு எட்டல, விருந்தோம்பல் செய்யணும்ன்றது அவனுக்கு தெரியல, அதனாலதான் அவனுக்கு என்னது, அவன் அந்த மாதிரி இருக்கான். விருந்தோம்பலை போற்றாத அறியாமை ஆகும், அது அறிவிலிடம் உள்ளதாகும். அப்புறம் அதை அறிவற்றம் கட்ட கேறது தான் அந்த குணம்னு சொல்றாங்க. அறிவற்றம் கட்ட இருக்கிற குணம் தான் என்னன்னா, தான் மட்டுமே வச்சுட்டு தான் மட்டுமே வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் அறிவற்றம் கட்ட கேற செயல். அதாவது சொல்றாரு அவர். யாரு? வள்ளுவர் சொல்றாரு. விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவராக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். நம்ம நார்மல் வேர்டு ஒரு யூஸ் பண்ணி விளக்கம் கொடுத்துருக்காரு. யார் தரித்திரம்னா, இன்னும் வேணும், 10 மூட்டை விளைஞ்சிச்சா இன்னும் 10 மூட்டை வேணும், இன்னும் 10 மூட்டை வேணும், செல்வம் வந்துச்சா இன்னும் வேணும், இன்னும் சம்பாரிச்சா இன்னும் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்துட்டே தான் இருப்பாங்க, தவிர யாரும் தரமாட்டாங்க, அதை கொடுத்து உதவ மாட்டாங்க, விருந்தோம்பல் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் என்ன பயனா? எந்த பயனும் இல்லை. அவங்க அது மாதிரி செய்யறவங்க யாரு? அறிவற்ற மூடர்கள். அப்படி யார் சொல்றாரு? வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து பாரு. மோப்ப குலையும் அனிச்சம் முகத்திறந்து நோக்க குலையும் விருந்து. இது அழகா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பேன். விருந்தினர் வரும்போது எப்படி வர வைக்கணும்? நம்ம சிரிச்ச முகத்தோட வர வச்சா அப்பவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டே போவாங்க,
கை நனைக்கும் போது சிரிப்பாங்க, சாப்பிடும்போது சிரிப்பாங்க, கை எல்லாமே முடிச்சு சிரிச்சுட்டே தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே கடைசி வரையிலும் பகிர்ந்து உறங்க போற வரைக்கும் பகிர்ந்துட்டு உறங்கும் போது தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உறங்குவாங்க. ஆனால் போகும்போதே நீ காட்டுற ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. நான் முடிவு பண்ணுவாங்க, இல்ல ஒரு வேற வேலையா வந்தேன், நீயும் நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போதும் வந்து நல்லா இருக்கியா, சரி நல்லா இருக்கு, சரி போயிட்டு வரேன், அவ்வளவுதான். அங்கேயே என்ன பண்ணுவோம், வாசல்ல இருக்கோம் உதவ மாட்டாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்க, டர்னிங் ரிட்டர்ன் வாங்கிடுவோம். சார் எனக்கே 1000 பிரச்சனை இருக்குது, எப்படி சார் என்னால சிரிக்க முடியும், நீ அப்படியே நினைக்கிறேன், சொல்றது புரியுதா? சார் எனக்கு அன்னைக்கு பெரிய பிரச்சனை, எனக்கு ரொம்ப தலைப்போற ஆபத்து இருந்துச்சு, ரொம்ப டென்ஷனா இருந்த, ரொம்ப பதட்டமா இருந்தேன், நான் எப்படி சார் விருது வரும்போது சிரிக்க முடியும்? தன்னுடைய பிள்ளையே இறந்துட்டான், ஓகேவா, இறந்த செய்தி கேட்டு விருந்தினருடைய முகம் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளை இறப்பை விடவா பெரிய துக்கமான செய்தி நடந்துட்டு போகுது, அதுவே வச்சுட்டே அங்க விருந்து படிச்சார் திருநாவுக்கரசு. அதை விடவா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்? அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? அப்புத்தி, அதாவது திருநாவுக்கரசருக்கு விருந்தோம்பல் படைப்பார் யாரு, அப்புத்தி அடிகள், பெரிய புராணத்தை படிச்சிருக்குமா? அப்ப அந்த அளவுக்கு நம்ம செய்ய போறோம், அவ்வளவு பெரிய துன்பமா நம்ம இருக்கு. அப்ப விருந்தோம்பல்ன்றது எந்த அளவுக்கு சிறப்பானது சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களையும் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அதான் சொல்ற வள்ளுவர், அனிச்சப்பூவும் அனிச்சப்பூ என்ன பண்ணா மோந்து பார்த்தாவே வாடிடுமா, அதனுடைய கேரக்டர். தொட்டாசிரின்னு ஒரு தாவரம் இது, தொட்டாவே நான் என்ன சுருங்கிக்குவாங்க, அனிச்சப்பூவும் அவர் தான், முகர்ந்து பார்த்தாவே ஸ்மெல் பண்ணாவே நான் என்ன அது வாடிடும். அந்த மாதிரிதான் நம்முடைய முக வாட்டம் லேசா சுருங்கி போனாவே விருந்து என்ன பண்ணிக்குவாங்க, கண்டுபிடிச்சுக்குவாங்க. அதான் சொன்ன பாருங்க, அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியுடன் விருந்தினராய் வாடி நிற்பர். அது இன்னும் எக்ஸ்பிளைன் சொல்ற மாதிரி, அனிச்சப்பூ என்பது முகம் மலர்ந்த முகம், அனிச்சப்பூ அதாவது அனிச்சம் என்பது பூ, முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது. அதுபோல சற்று முகம் கோணி வரவேற்றாலே விருது என்ன பண்ணுவாங்க, வாடி விடுவர். கொஞ்சனுடைய முகம் மாறி நீ வெயிட் பண்ணி இருந்தாலுமே யாருடைய கேரக்டர், அது எண்ணம் மாறிடும், வரவனுடைய எண்ணம் மாறிடும். நம்முடைய இவங்க வந்து முகமலர்ச்சியோட வரவேற்கல, நம்மளுடைய வருகை இவங்க என்ன பண்ணல, விரும்பல, ஒரு ஒவ்வாத என்ன பண்றாங்க, ரியாக்ஷன் காட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, விருந்தோம்பல் செய்யக்கூடாது சொல்லிட்டு ரிட்டர்ன் பின் வாங்கிடுவாங்க. சரிதா? இது இப்ப அதிகமா நடக்கக்கூடியது தெரியாது இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் தாத்தா பாட்டி இருந்த காலம்லாம் வந்து வீட்டுல இருந்துச்சோ இல்லையோ என்ன பண்ணுவாங்க, முகமலர்ச்சியோட உரைப்பாங்க. கூலா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, கரைச்சி உட்கார வச்சு கொடுப்பாங்க. முன்னோர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு தெரியுமா, அது முன்பின் அறிந்தவராக இருக்கட்டும் அறியாதவராக இருக்கட்டும், எப்பனா ஒருத்தர் பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தாலே ஃபர்ஸ்ட் மோர் கொடுப்பாங்க. எல்லாரும் வீட்லயும் வந்து என்ன இருக்குன்னா மோர் கம்பல்சரி இருக்கும், ஓகேவா, தயிர் வச்சு மோர் போட்டு வீட்டுல வச்சுக்குவாங்க. அதாவது மோர் வந்து பிற்காலத்து என்ன மாறிச்சுன்னா, வசதி இல்லாத என்ன பண்ணா தண்ணீர் கொடுப்பாங்க, வசதிக்கு என்ன பண்ணுவாங்க தனி மோர் கொடுப்பாங்க. யாரு வழிபோக்கர் யார் வந்தாலும் சரி, இல்ல விருந்தினர் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கொடுனா மோர் கொடுப்பது வழக்கம். வசதி இல்லாம என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் கொடுப்பது வழக்கம். லாஸ்டா உங்க அப்பா அம்மா வரைக்கும் அந்த பழக்கம் இருந்துச்சு, இப்ப கேட்ட பழக்கம் இப்ப இல்ல. அப்படி உனக்கு தெரியும், வந்தாலும் சரி வீட்லயே போய் உட்கார்ந்தாலும் சரி, கடைசி வரையிலும் கெஞ்சி கெஞ்சி பார்த்தா தண்ணியே, ஐயோ உனக்கு ஒன்றும் தண்ணியே கொடுக்கலையான்னு. உண்மையா இல்லை, அந்த மாதிரி எல்லாம் மாறி போச்சு. ஆனா வந்து நம்முடைய நாகரிகம் எந்த அளவுக்கு மறந்து போச்சு நீயே பாத்துக்கும். பாரு, முக்கியமானது மட்டும் புக்கில் கொடுத்துருக்காங்க, மட்டும் பார்க்கலாம். விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டாதற்று, ரெண்டு ரொம்ப முக்கியமான பொருளை மட்டும் சொல்லிக்க மத்தியா. அமைந்ததுமே ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று, செய்யாது எப்பயுமே. இனிமேலாச்சும் நீங்களாச்சும் மாத்தீங்கன்னா உங்களை பார்த்து 10 பேர் மாறுவாங்க இல்லையா, சமுதாயம் மீண்டும் பழைய மாதிரி மாறு இல்லையா, பாத்திக்கலாம். மோப்பக்குலையும் அனிச்சம் முகத்திறந்து நோக்கக்குலையும் விருந்து, ஏன்னா அதுக்குதான் சொன்னோம்ல, மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வாடி, அந்த மாதிரி வந்து நம்முடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க யாரு, விருந்தினர். முடிஞ்சா விருந்தோம்பல் ஓவர். அடுத்து என்ன அதிகாரம்டா, எல்லாமே இருக்குதா சிலபஸ்ல பாரு. அரண் வலியுறுத்துதுன்னு சொல்லியிருக்கோம், அதுவும் ஒரு வகையான ஒழுக்கம் தான். எந்த அது இன்னும் கொஞ்சம் நிறைய எல்லாம் சேர்ந்துதான் வரும், பார்க்கலாம். சரி, சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தூங்கு அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பாரு, அந்த வார்த்தையில அர்த்தம் வருது பாரு, சிறப்பு ஈனும் அப்படின்னது அதே ஒரு வார்த்தை இருந்துச்சா, சிறப்பு ஈனும், ஈனும்னா நீ சம்பாதிச்சாலும் நீ பெற்றாலும், ஓகேவா, சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும், ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது. அறவழியில போனா வச்சுக்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அறத்தின் வழி போகும்போது இது என்ன சொல்லலாம், அதான் என்ன சொன்னேன் இல்லையா, ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு கவுன்சிலிங் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு சொல்லி அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிருக்கலாம்,
அதான் காசு இருக்கு சார், காசு 10 லட்சத்தை கொடுத்துட்டு நான் பாட்டு என்ன பண்ணிருந்தா வேலையை வாங்கிட்டு வந்துருக்கேன். நடக்குது, நடத்துறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா நீ என்ன பண்ணிருக்கூடாது, நேரத்தில் உன்னுடைய அறத்தை பெற்றுக்கூடாது. இல்ல, யாருக்கு வாய்ப்புகள் வந்து யாரு முறைப்படி இருக்குதோ அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லாமா? இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் வந்துச்சு இல்லையா, இவன் இந்த லவ் டுடே பையன் படம் எடுத்தான ஒரு தம்பி பேரு டிராகன் ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? பாத்தீங்களா தெரியல, பாருங்க. இல்ல, பாக்குறதுக்கு தகுதியான ஒரு படம் தான் அது. ஏதோ ஒரு நம்ம விளையாட்டா தான் நினைச்சது நானுமே. ஆனா அதனுடைய கருத்து பயங்கரமான கருத்து. அந்த படத்தினுடைய மையப்பொருள் வந்து இந்த தலைமுறைக்கு தேவையானதும் கூட, ரொம்ப மிக முக்கியமானதும் கூட. அவ்வளவு ஒரு வலிமையான கருத்து சொல்லியிருக்காங்க படத்துல. எல்லா தெரியுமா? அடுத்தனுடைய வாய்ப்பை தட்டி பறிக்க கூடாது. ஒருத்தருடைய வாய்ப்பில் நம்ம வாழக்கூடாது. புரியுது இல்லையா? ஒருத்தருடைய வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழவே கூடாது கண்டிப்பா. அதை கடைசியா அவர் ரியலைஸ் பண்ணிட்டு, இந்த உலகமே பெரிய தமிழர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தவறு செய்ய மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குச்சு. பொய் சொல்லியிருந்தானா அவனுக்கு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த இடத்துல பொய் சொல்ல மாட்டான். எனக்கு வேணாம், எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னா. அவன் பெரிய ஸ்டேட்டஸ் இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவானா, உண்மையை சொல்லி மாட்டிட்டு என்ன பண்ணுவான், தண்டனை அனுபவிச்சு தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்றது அவன் என்ன பண்றான், விருப்பப்படுவான். அந்த படத்துல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்பான். இவ்வளவு நடந்துமே அப்பா, நீங்க என்ன ஏன் நீங்க நார்மலாவே நடந்துக்கிறீங்க, தயவு செஞ்சு என்னை திட்டுன்னா திட்டிருங்க, ஏதோ ஒன்று செய்யணும்னா செஞ்சிருன்னு சொல்லுவான். அப்ப அவர் சொல்லுவார், சின்ன வயசுல வந்து என் காலை ஒருத்தர் தட்டி விட்டுட்டு என்ன பண்ணானா, அவன் வின் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டான். ஆனா ஜெயிச்சதுக்கும் பிரச்சனை கிடையாது, அன்னைக்கு எனக்கு ஒரு கால் ஊனமாச்சு. ஆனா என் மகன் வந்து வேற ஒருத்தனுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கல நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னை என் பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவார். புரியுது இல்லையா? அதுக்கு முன்னாடி அவன் 1000 தப்பு பண்ணியிருந்தான். ஆனா இப்ப மிகப்பெரிய இது ஒரு செயல் சொல்லிட்டு போட்டுருவான் இல்லையா? அதான் சொல்றாரு, அறம் வந்து எல்லா சிறப்பையுமே தரும். நீ நேர்மையான வழியில போனா கொஞ்சம் முன்னேறது கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா எல்லாருமே அப்படி இருக்காங்க இல்லையா? நிறைய பெரும்பான்மையான மக்கள் சுயநலத்தோடு இருக்கும்போது நம்ம மட்டும் அற வழியில போனோம்னா நம்ம முன்னேறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அப்துல் கலாம் எந்த வழியில எந்த இடத்துக்கு உட்கார்ந்தாரு? வசதி இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, எல்லாமே எதுவுமே இல்ல. எந்த கட்சியை சார்ந்து அவர் வந்து நாமினேஷன் பண்ணல. எதுல அவர் வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளர் எந்த கட்சியை சார்ந்து நாமினேஷன் இல்ல. ரெண்டுமே வந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும்போது யாரை நிறுத்தலாம்னு முடிவு பண்ணும்போது அப்துல் கலாம் நிறுத்தினாங்க இல்லையா? என்ன காரணம்னா, அந்த இடத்துல அறவழியில் போனாதான் என்ன பண்ண முடியும், அங்க நிக்க முடியும். குடியரசுத் தலைவர் போஸ்டிங் யாருக்குன்னா, யாரு வந்து பெரும்பான்மை ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களால ஈஸியா உட்கார வைக்கலாம். ஆனா 2 பேருக்குமே பெரும்பான்மையில என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே பெரும்பான்மை இல்லாத சமுதாயத்தில் யாரு நன்மதிப்பு அந்தஸ்து பெற்றவர்னு இருக்காங்க இல்லையா, அவங்களதான் உட்கார வைப்பாங்க. அப்ப யாரை தூக்கி உட்கார வச்சானா, அப்துல் கலாம் தூக்கி உட்கார வச்சாங்க. அப்பவே வந்து என்னன்னா, இந்திரா காந்தி தேர்தலில் போட்டியிடக்கூடிய சோனியா காந்தி தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. ஆனா அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் வேற, அவங்க இத்தாலி பெண்மணி யாரு, அதனால அவங்களுடைய இது என்ன பண்ணாங்க, மறுத்தார். யாரு? ஆமா, இவரு அப்துல் கலாம் வந்து மறுத்தார், உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இத்தனைக்கு வந்து அந்த பீரியட்ல அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க. ஆளுங்கட்சியவே எடுத்து பேசாரு. என்ன காரணம்? அப்ப அவர் என்ன இருந்தாரு, குடியரசுத் தலைவராக இருந்து மறுத்தார். ஆனா இப்ப கீழவங்க வந்து மறுக்க முடியுமா? ஏன்னா இவங்க ஆளுங்கட்சிக்கு கடமைப்பட்டவங்க. அவரு மறுத்தார். என்ன காரணம்? அவரு நேர்மையான வழியில சரியா போனதுனால, அரண் வழியில போனதுனால. இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் பார்த்திருப்பேன், மன்மோகன் சிங்குக்கும் அப்துல் கலாமுக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. ஓகேவா? என்னத்துக்காகனா, ஒரு ஸ்டேட்ல வந்து எமர்ஜென்சி போட சொன்னாங்க, அவர் எமர்ஜென்சி போட மாட்டேன்னாரு. யாரு? அப்துல் கலாம். எதுக்காக போடுறேன்னு கேட்டாரு. காரணத்தை சொன்னாங்க. காரணம் சொல்லி நான் போட மாட்டேன்னு சொன்னாரு. ஓகேவா? ஆனா வந்து அவர் மீண்டும் வலியுறுத்தின பிறகுதான் போட்டாங்க. என்ன காரணம்? அமைச்சரவை ஒப்புதல் அளித்தால் கண்டிப்பாக போட்டி ஆக வேண்டும் என்ற கான்ஸ்டியூஷன் லா இருக்கு, அதான் போடுன்னு சொன்ன பிறகுதான் போட்டாரு. அப்ப என்ன காரணம்னா, அரண் நீ என்ன பண்ணணும், எதை கடைபிடிக்கணும்? அறத்தை. அதாவது அரண் என்பது நல்வழி. இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்றது, இது செய்யணும் செய்யக்கூடாது இருக்கு இல்லையா, இதை சரியா ஃபாலோ பண்றதா அரண், வேற ஒண்ணும் கிடையாது. பார்க்கலாமா? சிறப்பீனும் செல்வமீனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பாரு, அறம் சிறப்பையும் அளிக்கும், என்ன தரும்? சிறப்பையும் தரும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அறத்தின் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறைப்பதை விட கொடியதும் இல்லை. அப்படின்னாப்பா, ஒருடைய வாழ்க்கையில வந்து அறத்தை கடைபிடிக்கிறா இல்லையா, அதை விட வந்து நன்மையானது எதுவுமே கிடையாதான். நீ சரியான வழியில போனா ஒரு சில கெட்டதும் நடக்கும், ஆனால் ஃபைனலா உனக்கு கிடைக்கிறது என்னது, யாராலும் தட்டி படிக்க முடியாத ஒரு
என்ன கிடைக்கும்? கெயின் கிடைக்கும். ஓகேவா? அந்த நன்மை கிடைக்கும். அது யாராலுமே அழிக்கவே முடியாது. அறத்தின் வழியா போனா பாரு, ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லையா, அவ்வளவு ஒரு நன்மை தருமா இறுதியா ஃபைனலா. ஆனா உடனே என்னன்னா, அறத்தை போற்றாமல் மறைப்பதை விட கொடியதும் இல்லையா. ஏன்? ஒரு உண்மையை நீ மறைச்சிட்டுனா, ஒரு நல்லதை நீ மறைச்சிட்டுனா, கண்டிப்பா அதை விட என்ன கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையவே கிடையாது. அது அவனுக்கு கடைசி வரையிலும் அவனை வாழவே விடாது, தூங்கவே விடாது. அந்த படமே சொன்ன டிராகன் சொன்ன இல்ல, அந்த படம் அவன் அப்படிதான் பண்ணுச்சு. கடைசி வரையும் அவன் என்ன பண்ண விடல, நிம்மதியா இருக்கவே விடல. அவனுடைய மைண்ட்ல வந்து அது ஓடிட்டே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுவான், கடைசியா போய் நான் தான் உண்மையாவே நான் தப்பு பண்ணி தான் டிகிரி வாங்கினேன், நான் தப்பு பண்ணி தான் அவனுடைய வாய்ப்பை பறிச்சேன், என்னாலதான் இது ஏற்பட்டு சொல்லி என்ன பண்ணிக்கலாம். அவனே ஓப்பனா ஓகே சொல்லி சரியா அவன் தப்பு உணர்ந்தன்னு சொல்றான். அப்ப என்ன சொல்லிக்கான் பாருங்க, அறத்தை போற்றாமல் மறைப்பதை விட கொடியதும் இல்லை. தப்பு மறைக்கிறது மிகப்பெரிய தப்பு, அதை விட கொடுமையானது எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு யாரு? வள்ளுவர். ஒல்லும் வகையான அரவினை ஓவதே செல்லும் வாய் எல்லாம் செயல். செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அரசியலை போற்றி செய்ய வேண்டும். என்ன சொல்றாருன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து அரசியலை செய்ய முடியுமோ அங்க எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணணும், உன்னுடைய அரசியலை செஞ்சு இங்கதான் அறத்தை செய்யணும், அந்த இடத்துல அறத்தை செய்யணும் அப்படின்னு இருக்கிற இடம் இருக்குது. இடம் பொருள் யாவன் சொல்லிட்டு எதுக்கு இல்ல? அறத்திற்கு இல்ல. அதாவது உண்மையை பேசுறதுக்கு இடம் பொருள் யாவல் எங்க இருக்குதா? இடம் பொருள் யாவல் அறிந்து செயல்பட்டா நீ அந்த இடத்துல தப்பு பண்றேன்னு அர்த்தம். நிறைய பேர் சூழ்நிலைக்கு மாட்டிக்கிறதே காரணம் தெரியுமா? இடம் பொருள் யாவல் அறிந்துதான் நல்லவங்க தான். ஆனா இடம் பொருள் யாவல் அறிந்து அந்த நல்லவங்க என்ன மாறிடுறாங்க தெரியுமா? கெட்டவங்களா மாறிடுறாங்க. வேற வழி இல்லை. என் பையனை காட்டி கொடுத்து அவனை போய் நான் நல்லவன் தான், இத்தனை நாள் நல்லவனா இருந்தேன், என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா மாறிட்டேன். இடம் அந்த இடத்துல ஏவல்னா இதை செஞ்சாதான் உனக்கு இது கிடைக்கும் சொல்லிட்டாங்க. வேற என்ன நான் பண்ண முடியாது, செஞ்சுட்டேன், எனக்கு கிடைச்சிச்சு. இடம் பொருள். அடுத்து பொருள்னா எனக்கு ஒரு பொருளை கொடுத்துலாம் லஞ்சமா, நான் அதனால செஞ்சுட்டேன். அப்ப இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்றவாறு நம்ம மாறினா அறம் கெட்டு போயிடும். அப்ப இடம் பொருள் ஏவல் ஒண்ணு கிடையவே கிடையாது. எதுக்கு? அரசியலை செய்வதற்கு இடமோ பொருளோ ஏவலோ ஒன்று கிடையாது. யார் சொல்றாரு? வள்ளுவர் சொல்றாரு. மீண்டும் சொல்ற மாதிரி, செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அரசியலை போற்றி செய்ய வேண்டும். எல்லா இடத்திலும் செய்யணுமா. மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருத்தல் வேண்டும். அறம் அவ்வளவே மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவ தன்மை உடையவை. என்ன சொல்றான்? அதுல டாட்டா கொடுத்துக்கான சொல்றேன். சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம் நோட்டு இருக்காரா? சிஎம் பயங்கர நல்லவருப்பா சொல்றோமா? சொல்றோம். யாரோ ஒரு அரசியல்வாதி பயங்கர நல்லவர், அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு சொல்றோம். யாரோ ஒரு நல்ல மனுஷன் உங்க ஊர்ல இருக்கான், நல்ல மனுஷன் இல்ல, சமுதாயத்துல கொஞ்சம் வசதி படைத்தவன் இருக்கான். ஆனா அவன் செய்யறதுதான் பார்க்கும்போது ஒரு நல்ல மாதிரி தெரியும். ஆனா அவன் என்ன செஞ்சான்ட்டு யாருக்கும் தெரியாது. என்ன சொல்றான் பாருங்க, ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. அறன்றது என்னது? அறன்றது என்னன்னா, ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். நான் வெளியில பார்க்கும்போது நல்லவன் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா இல்லையா? நான் வெளியில பார்க்கும்போது இவன் நல்லவர், சிஎம் பயங்கர நல்லவர், அவரு நல்லவர், இவரு நல்லவர் சொல்லக்கூடாது. யாருக்கு நீ நல்லவனா ஃபர்ஸ்ட் இருக்கணும்? உன்னுடைய மனத்துக்கு நீ எப்படி இருக்கணும்? நல்லவனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. அவ்வளவுதான் அறம். மற்றபடி நீ யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நான் நல்லவன்டா ஏன்டா என்ன இது பண்ற சொல்லிட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா உடனே சொல்லிக்காம பாருங்க, ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனா இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவர தன்மை உடையவை. இது எல்லாமே நான் நல்லவன் காட்டுறது. வெள்ளை சட்டை போட்டுக்கிறது சரி, வெள்ளை ஜிப்பா போடுறது சரி, கோட் ஷூட் போட்டுக்கிறது சரி, கார் வருது, பென்ஸ் வந்து இறங்குறது எல்லாமே என்னது? ஒரு ஆரவரத்தன்மையை தவிர சிஎம் வராரு, அவரு வராரு, இவரு வராருன்னு சொல்ற பெரிய மனுஷன் அவன் சொல்றது எல்லாமே என்னது? எல்லாமே ஒரு ஆரவரத்தன்மையை தவிர அவங்க நல்லவன் கிடையாது. யாரு நல்லவங்க? ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாத இருக்கான் இல்லையா, அவன் தான் யாரு? நல்லவன். இது எல்லாமே என்னதான்? ஆரவரத்தன்மை காட்டுறதுன்னு சொல்றது. ஆரவரத்தன்மை தெரியுதானே? புரியுதா? ஆரவரத்தன்மை தன்னை என்ன பண்றது? மிகைப்படுத்தி தன்னை வந்து வெளியில புறத்துல நல்லவனா காட்டியது என்னது? ஆரவரத்தன்மை. புரியுது? அடுத்தது அழுக்கா பிரிச்சது. அழுக்கார் அவா வெகுளி இன்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரும். புக்கிலே படிச்சுக்கும். எதெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு மிகப்பெரிய இழுக்கை தரும் படிச்சுக்குமா? பொறாமை, அழுக்கா, அவனா என்னது? பெரு ஆசை. அடுத்து வெகுளினா சினம், இன்னா சொல்னா கடுஞ்சொல். இந்த நான்கும்
குற்றங்களுக்கு இந்த 4 குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும். அறன்றது என்னப்பா சார்? அறன்றது எப்படி சார் நான் கடைபிடிக்கிறது? ஒழுக்கம்னு சொன்னீங்க, ஏதோ கொஞ்சம் புரியுது. ஒழுக்கத்தை நான் கடைபிடிக்கிறேன். இந்த அறத்தை எப்படி நான் கடைபிடிக்கிறது? அறத்தை கடைபிடிக்கணும் என்ன தெரியும் சொன்னமா? ஒவ்வொன்றா பாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அழுக்காறு இருக்கக்கூடாது. அழுக்காருன்னு என்னது? ஐயோ, பக்கத்து வீட்டுக்கார பயங்கரமா இருக்கானே, பயங்கர சம்பாதிக்கானே, நல்லா இருக்கானே, அவன் அப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, அக்கா அப்படி இருக்காங்களே, பெரியம்மா இப்படி, இதெல்லாம் ஒருத்தர் கம்பேர் பண்ணக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது? கம்பேரிங் இருக்கவே கூடாது. பொறாமை அதான் சொல்ல பேர். அழுக்காருன்னா அது பொறாமை. ஒருத்தரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாரு, நீ அறமுடன் வாழணும். எது ஃபர்ஸ்ட் கை கொள்ளணும் மறந்தாத. கீழ்கண்டவற்றில் எவற்றை கையாண்டுதான் அறத்துடன் வாழ்வதற்கான ஆதாயம் என்று வள்ளுவர் குறிப்பிட 4 கேட்பான். எந்த 4? 1 அழுக்காறு. அழுக்காருன்னு இது பொறாம இருக்கக்கூடாது. இல்லையா? இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் ஒழிச்சிருக்கு முடிஞ்சோ இல்லையா. அது பொறாம வச்சுங்கிறவங்க கொஞ்சம் திறந்தெடுத்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கொஞ்சம் முடிஞ்சா மாறிக்கும். ஆசை. அவானா என்னது? ஆசை. உன்னை பார்த்தோன்னே எனக்கு வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும். உனக்குதான் இருக்குதா? அவங்ககிட்ட அதுதான் இருக்கு. இல்ல எனக்கு அதுவும் வேணும் சொல்றாங்களா? உனக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கா, அது நன்சை நிலண்டா. அவனுக்கு 4 ஏக்கர் நிலம் கொடுத்து அது புன்சை நிலண்டா. உனக்கு தான் நல்லா வேலையா? இல்ல அவனுக்கு 4 கொடுத்து எனக்கு 2 எனக்கு என்ன 2 பிரிச்சு கொடுக்குது. இப்ப சரிசமமா பிரிச்சு கொடுக்குது சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கா இல்லையா? அப்ப இந்த ஆசைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எனக்கு வந்து கண்டிப்பா அது வேணும், இல்ல முடியாது சொல்ற ஆசை. உடனே அதை அடைந்தே தீருவேன். எத்தனை பேருக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணும். இது சொன்னா இல்லையா? அப்ப ஆசையை துன்பத்துக்கான ஆசையை ஒழித்தா துன்பத்திலிருந்து விடுபடலாம் யார் சொல்லியிருக்காரு? சொல்லுப்பா, புத்தர் சொல்லியிருக்காரா? அப்ப அந்த மாதிரி அழுக்காருன்னா பொறாம இருக்க கூடாது. அடுத்து என்ன இருக்கக்கூடாது? ஆசை இருக்கணும். எதன் மீது ஆசை இருக்குன்னா உழைத்து பெறுகின்ற பொருளின் மீதுதான் ஆசை இருக்கு. அது ஆசை இருக்கக்கூடாது. உழைத்தால் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த பற்று இருந்தா நீ உழைச்சனா கண்டிப்பா அது கிடைக்கும். ஓகேவா? உழைத்து பெற வேண்டும் என்ற ஆசை இருக்குமே தவிர உழைக்காமலேயே ஒன்றை பெற வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பா இருக்கக்கூடாது. 2வது. அப்ப சார் பொறாமையை விட்டுட்டு சார், ஆசையும் விட்டுட்டு சார், என்கிட்ட அறம் வந்துச்சு. அவனு சினம், சினம் கொள்ளவே கூடாது. என்ன வரக்கூடாது? கோபப்படவே கூடாது. கோவப்பட்டனா அதை நம்ம பண்ணிடுவோம், அற வழியிலிருந்து தவறி வேற வழியில போயிடுவோம். அடுத்து போனோன்னு ஒருத்தர்கிட்ட கடுஞ்சொல் பேசவே கூடாது. இந்த 4ம் குற்றங்களும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுங்குவது. ஏன்னா கடிதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாதான் ஏன்னாப்பா அறம். நீ அறவழியில போறனா இது இந்த 4 சரியா நீ கடைபிடிச்சாதான் நீ அறவழியில போற அர்த்தம். எது இருக்கக்கூடாது? ஒண்ணு பொறாமை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது, கடுஞ்சொல்ல பேசக்கூடாது. இதெல்லாம் செய்யாம நீ ஒரு வாழ்க்கைய இதெல்லாம் கடைபிடிச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சு நீ வாழ்ந்துட்டு இருக்கா, நீ அறவழியில போறன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா இருக்கா அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இல்லாமலாம் யாரும் இல்ல, இருக்காங்க நிறைய பேர். இதுல மகாபாரத் தர்மர் என்ற ஒரு கேரக்டர் இருக்கா? தர்மன் ஒரு கேரக்டர் பாரு. யாரு? இந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஒரு 5 கேரக்டர் தர்மன் ஒருத்தர் மொத்தம் இருப்பான் பாத்தியா? அவர்கிட்ட அந்த கேரக்டர் நீ பார்க்கலாம். எந்த கேரக்டர் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பொறாமையா? கூட இருக்கிறவங்க வந்து அர்ஜுனனுக்கு பொறாமை நிறைய. அர்ஜுன் கிட்ட வந்து யார் மீது பொறாமை இருக்குன்னா யாரு? கர்ணன் மீது பொறாமை வரும். கர்ணனை மிகப்படுத்தியே பேசுறாங்களே. அண்ணனும் சொல்ற சரி, கிருஷ்ணனும் சரி, யாரை மிகப்படுத்தி பேசுறாங்க? கர்ணனை மிகப்படுத்தி பேசுறாங்க. அந்த பொறாமை இருந்துச்சு. ஆனா வந்து சரியான பதில் கொடுக்கும்போது அமைதி ஆயிட்டாரு. ஆசை. ஆசை யாருக்கிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா பீமன் கிட்ட அதிகமா ஆசை இருக்கும். ஓகேவா? ஆனா யாருக்கிட்ட இருக்கான்னா தர்மன் கிட்ட இருக்காது. ஓகேவா? அடுத்து ஒண்ணு சினம். நகுலன் சகாதரம் இருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட என்ன இருக்கும்? கட்டம் சினம் கொள்வாங்க 2 பேருமே. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா கடுஞ்சொல் யாருக்கிட்ட? கடுஞ்சொல் பீமன் கிட்ட இருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே எதுவுமே இருக்கலாம் ஒரு ஆள் யாருன்னா யாரு? தர்மன். ஓகேவா? அவன் தான் அறத்தின் வழியாக செல்வான் கரெக்டா. ஆனா அதுவும் அவனும் அறத்தின் வழி செல்லல பூமியா. ஓகேவா? அது ரொம்ப லெத்தா போகக்கூடாது. ஒரு மனிதன் இந்த 4ம் கடைபிடிச்சா கண்டிப்பா என்ன பண்ணலாம்? அறத்தின் வழி செல்லலாம். இவன் 4 பேர் இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது வந்து யாருக்கு மட்டுமே கடைசி இறுதி வரைக்கும் செல்கின்ற வாய்ப்பு கிடைச்சுன்னா யாரு கிடைச்சுப்பா? பஞ்ச பாண்டவர்கள கூட அடிஷனலா வேற அவங்க பேரு திரௌபதியா, அவங்களும் கூட வராங்க. அவங்க அந்த 6 பேர்ல யாருக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? சொர்க்கம் என்பது ஒரு பாதை, அது இருக்க இல்லையே தெரியல. புராணம் சொல்றேன். அவங்க பாதையில போவாங்க. இதுல எல்லாருமே இறந்துருவாங்க. ஒருத்தன் மட்டும் தான் கடைசியா சொர்க்கத்தை போய் ரீச் ஆகும். யாரு? தர்மன் மட்டும் தான் சொர்க்கத்தை போய் ரீச் ஆகும். ஏன்னா அவன் எல்லா இடத்தையும் பொறுமையாக இருந்து ஒவ்வொன்றையும் யோசிச்சு கரெக்டா செய்வான். ஓகேவா? இது எல்லாமே என்ன பண்ணுவோம்? அவசரப்படுவாங்க. ஓகேவா? அதனால வந்து அவங்க மட்டும் சொல்லுவான். ஆல்ரெடி அங்க எல்லாத்தையும் கடைபிடிச்சு ஒரு சொர்க்கத்துக்கு உட்காந்துருப்பாரு. யாரு? ராஜா கிங்கா. ராமாயணம் மகாபாரதனுடைய எண்டிங் வந்து என்னன்னா கர்ணன் தான் முதலில் சொர்க்கத்துக்கு செல்வார்.
உங்களுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி யார் இருப்பாரு போர்லயே? கர்ணன் இருந்தவாரு. கர்ணன் வந்து எங்க இருப்பாருன்னா சொர்க்கத்துல இருப்பாரு. இங்க இங்க இறக்கும்போது தெரிஞ்சுக்குவாங்க, தன்னுடைய எல்லாருக்கும் மூத்தவன் தான் யாரு, கர்ணன் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இங்கதான் நாடாளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, சொர்க்கலோகத்துல போய் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? கர்ணனுக்கு நாடாள வாய்ப்பை கொடுப்பாங்க. ஓகேவா? அவனுடைய பையன் இருக்கான் இல்லையா, இங்க இருக்கும்போதே கர்ணனுடைய மகனுக்கு பிடிச்ச கடைசியா யார ஆட்சி செய்வானா, இவங்களுடைய வாரிசு ஆட்சி செய்யாது. யாரு? கர்ணனுக்கு ஒரு வாரிசு இருக்கும், கர்ணனுடைய வாரிசு தான் வந்து இங்க நாடாளும். அந்த மாதிரி முடியும். அப்ப 4 குணங்கள் இருக்கணும் கண்டிப்பா: பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல். இதை தூக்கி வீசாட்டினா நீ கண்டிப்பா அறவழியில நீ போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். அடுத்து பாரு, அறறிவாம் என்னா தவறன் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இதுக்கு என்ன அர்த்தம்? இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும், அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாக நிற்கும். உனக்கு சொல்றாரு, இன்னைக்கு போய் நான் நல்ல வழியில் போய் நான் என்ன பண்ண போறேன்? சொல்றது புரியுது இல்லையா? பின்னாடி என்ன பண்ணலாம், பின்னாடி பாத்துக்கலாம், ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். நான் கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு, நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, குடும்பம் எல்லாமே ஆன பிறகு நான் என்ன பண்ணிக்கிறேன்? அறவழியில போறேன். யோசிக்கலாம் இல்ல? இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நான் அறவழி இந்த வழியில் போய் நல்ல வழியை கடைபிடிச்சு என்ன பண்ண போறேன் நான் சொல்றேன். அப்ப அப்படி நினைக்கூடாது. என்ன பண்ணுமா, இப்ப இருந்தே அதை கடைபிடிச்சாதான் கடைசியா நீ க்ளோஸ் ஆகிற பத்தியா, அன்னைக்கு வந்து அது உங்களுக்கு பெரிய துணையா இருக்கும். க்ளோஸ்னா இந்த எண்டிங், வாழ்வினுடைய இறுதி காலத்துக்கு நீ ஓய்வு எடுக்கிற பத்தியா, அந்த ஓய்வு எடுக்கும் முதுமை காலத்துல அது உங்களுக்கு துணையா இருக்குமா அந்த அறம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் நீ அறத்தின் வழியா போகாத முதுமையில போய் உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன நடக்குன்னா, நீ பண்ணதெல்லாம் விளைஞ்சு பெரிய அறுவடை பண்ற மாதிரி இருக்க பிரச்சனை எல்லாமே. எப்ப நீ ஓய்வு எடுக்கிற அந்த முதுமை காலத்துல, அப்ப அறுவடை பண்ண முடியுமா? உங்களோட உடல் தெம்பு இருக்காது, மனவலியுமே இருக்காது. அன்னைக்கு நீ உன்னால ஓய்வு எடுக்க முடியாது. அந்த பிரச்சனையை பார்த்துட்டு நீ மனவேதனை அடைச்சி போய் சேர வேண்டியதுதான். அதே அறவழியிலேயே போயிருந்ததுன்னா கடைசியில போய் உட்காந்துட்டு இருக்கும் போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ பாட்டு நிம்மதியா என்ன பண்ணலாம்? ஓய்வு எடுக்கலாம். அதான் சொல்றாரு, இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும், அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாக நிற்கும். அப்ப சின்ன வயசுல இருந்தே நீ என்ன பண்ண, எதை கடைபிடிக்கணும்? அறத்தை கடைபிடிக்கணும். அடுத்து போலாமா? அறத்தறிந்து பெண் வேண்டா சிவிகை பொறுத்தானே பொறுத்தா நோடுடன் சேர்த்து படிச்சிடலாம். பொறுத்தா நோடுனர் தான் இடை. பல்லக்கை சுமப்பவனுக்கு அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என கூற வேண்டாம் சொல்றேன். இது ரொம்ப கவனிப்பா, என்ன சொல்றேன் பாரு, இதுக்கு விளக்கம் நான் சொல்றேன் பாரு. பல்லக்கில் போறவனுக்கு இன்ப துன்பம் தெரியுமா? பல்லக்கில் போறது யாரு? கீழே வந்து சுமப்பவர்கள் இருப்பாங்க. பல்லக்குனா அமரம் பார்த்துட்டு இந்த வரலாற்று படங்கள்லாம் பார்த்து பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு இன்ப துன்பம் ஏன்னா ரெண்டு தெரியுமா? என்ன கஷ்டம் தெரியாதா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியா அமைதியா போவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீ அறத்தின் வழியை பின்பற்றி போனா நீ பல்லக்கில் போற மாதிரி வாழ்க்கை என்ன பண்ணலாம்? நீ வந்து கிடைக்கலாம். படிக்கிற பாரு, அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்வதை போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்ளலாம். சொல்றது புரியுது? அப்படின்னா பல்லக்கில் போற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் சொல்றாரு. எந்த வழியை கடைபிடிச்சா? அறத்தின் வழியில நீ போனா உன் வாழ்க்கையில இன்ப துன்பத்தை பத்தி நீ என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ நமக்கு இன்பம் வருமா, நம்மளுக்கு துன்பம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதான். என்ன காரணம்? நீ போறது சரியான பாதையா இருக்கும்போது நீ எது உனக்கு தெரியும், இந்த வழியில போனா இதுதான் கிடைக்கும் உனக்கே தெரியும். அப்ப அறத்தின் வழியை போகும்போது இன்பம் துன்பம் இரண்டும் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் நீ போவ. அப்படி போகும்போது உனக்கு எதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மாதிரி பல்லக்க பாரு. அப்ப அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்வர்களைப் போலவே வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்களை இரண்டையும் எளியவையாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வ. அப்பொழுது அவங்களுக்கு அந்த இதை பத்தி பிரச்சனை கிடையாது. இன்பத் துன்பத்தை கருதி பிரச்சனை கிடையாது. எதை கடைபிடிக்க அறத்தை கடைபிடிப்பவனுக்கு கிடையாது. இதுதான் அதனுடைய அர்த்தம். வீழ்நாள் படாமை நற்றாயின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை வந்து செய்வானானால்
அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். இன்னும் விளக்கமா சொல்றது, நான் இந்த சூழ்நிலையால அறத்தை கடைபிடிக்க தவறிட்டேன், இந்த நாள் என்னால அறத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லாம ஒருத்த எல்லா நாளுமே அறத்தை கடைபிடிச்சிட்டு போறானா, அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய பயனை அடையறதுக்கு அவன் மேற்கொண்ட ஒரு நல்ல வழி. அது கல்வி சொல்லிக்க முடியா, ஒரு நல் வழி. அவன் பின்பற்றின அவன் வாழ்க்கையினுடைய பயணத்தை அவன் அடைய மேற்கொண்ட நல்ல வழி எதுனா, இந்த நாள்ல என்னால அறத்தை கடைபிடிக்க முடியலன்னு சொல்லாம சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்காத அளவுக்கு அவன் என்ன பண்ணிருக்கணும், வாழ்ந்திருக்கணும். அப்பதான் அவனுடைய வாழ்க்கையை அவன் என்ன பண்ண முடியும், சரியாக அடைய முடியும். அவன் வாழ்க்கையை சரியா வாழ்ந்திருக்கானா? ஆமா வாழ்ந்திருக்கான். எப்படி வாழ்ந்திருக்கானா, ஒரு நாள் கூட நான் அறத்தினுடைய வழியிலிருந்து தவறாம வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாதான் அவனுடைய வாழ்க்கையை சரியா இறுதி வரைக்கும் வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? என் வாழ்க்கையை நான் இறுதி வரைக்கும் சரியாக வாழ்ந்தேன் என்று கூற முடியுமே. ஆனால் எப்ப கூற முடியும்னா, என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட நான் அறநெறியிலிருந்து பிறந்து தவறி நான் வாழ்ந்தேன், அதுக்கான சூழ்நிலை அதுக்கு நான் அகப்பட்டேன்னு சொல்லாம நான் சரியா அந்த மாதிரி சூழ்நிலையும் சரியா அறவழியில் தான் நான் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும்னா, அவன் தான் சரியா வாழ்க்கைய வாழ்ந்திருக்கான். யார் வாழ்க்கைய வாழ்ந்தானா அவன் தான் வாழ்ந்தான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பாரு. செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானால் அதுவே அவன் வாழ்நாள் முடியும் வரை வழியை அடைக்கும் கல்லாகும். செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானால் அப்படின்னா, இன்னைக்குதான் என்னால அறத்தை செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் விடமாட்டான். எல்லா நாளுமே என்ன பண்ணுவான், அறத்தை மட்டுமே கையாண்டானா அவன் என்னன்னா, அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். அப்பயும் தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அவர் அப்பதான் அவர் வாழ்ந்திருக்காரு, இந்த உடலோட சரியா இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவர் என்ன கரெக்டா வாழ்ந்திருக்காரு என்று அர்த்தம் வரும். ஓகேவா? 3 உரை இருக்குது, 3ல அப்படி ஷார்ட்டா முடிச்சிருக்காங்க. நான் புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒருவன் செய்ய என்னால அறத்தை செய்ய தவறிய நாள் இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது, கடைபிடிக்க முடியல ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லாம எல்லா நாளுமே நான் அறத்தை கடைபிடிச்சேன்னு சொல்ல முடியும்னா, அவன் இறுதி வரைக்கும் இந்த வாழ்க்கையை கரெக்டா சரியா வாழ்ந்திருக்கான் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, வீழ் நாள் படாமை நன்றாயின் அதுதான் சொன்னமா. அடுத்து, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தார் புகழும் இல். இது அதிகமா படிச்சிருப்பேன். அறநெறியில் வாழ்வதுதான் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை. அறத்தை கடைபிடிச்சு கிடைச்சது மட்டும்தான் புகழ் இன்பம், அறம் தவறி வந்தது எல்லாமே புகழ் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? புரியுதான்? இது அறத்தான் வருவதே இன்பம்னா அறம் செயலால் வருவது மட்டும்தான் என்னது இன்பம், மற்றதெல்லாம் இன்பம் ஆகாது. டாட்டா முடிச்சிடலாம். அடுத்து, செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பலி. ஒருவனுக்கு வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமற் காத்து கொள்ளத்தக்கது பலியே. அப்படின்னு சொல்றான்னா, ஒருத்தர் முயற்சி மேற்கொண்டு ஒன்னு செய்யணும்னு ஆசைப்பட்டா எதை செய்யணும்னா என்ன பண்ணும், அறத்தை பாதுகாக்கணும், அறத்தை செய்யணும். ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு ரொம்ப ரெஸ்க் எடுத்து செய்யக்கூடாதுன்னு காப்பாத்திக்கணும், அது என்னன்னா பழி வரக்கூடாது. பழி வராம பாதுகாத்துக்கணும், அரண் செய்ய துணியணும். சொல்றது புரியலையா? துணிந்து பெற வேண்டியது அறம், செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டியது பழி. புரியுதா? முடிச்சா பாரு, 10 குரல் முடிச்சா. அடுத்த பேஜ் எம்டியா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு பாரு. இன்னும் வேற வகையில உனக்கு புரியுற மாதிரி உனக்கு ஓனா செய்ய. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியருமே அப்படி கொஞ்சம் தமிழ்ல தான் உரை எழுதியிருக்காங்க. கொஞ்சம் உனக்கு இன்னும் புரியுற மாதிரி என்ன பண்ண, உனக்கு புரியாததை அந்த பொருளை எழுதி கொஞ்சம் இந்த இடத்துல எழுதி வச்சு படி. அடுத்த கிளாஸ்ல மீதி பார்த்தலாமா? ஈகை இருக்குதா? இன்னும் எத்தனை தலைப்பு இருக்கு பாரு. கொஸ்டின் எப்படி கேட்பானா, இந்த பொருளை நீ எந்த அளவுக்கு உள்வாயிருக்கு, அந்த பொருள் என்ன செய்தி சொல்ல வருது, அல்லது இந்த பொருளின் வாயிலாக திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு, அல்லது திருவள்ளுவர் யாரை இப்படி சொல்றாரு, எந்த கருத்தை இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படி கொஸ்டின் கேட்பான். புரியுதா? கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. திருக்குறள் இருந்து கொஸ்டின் கேட்டது 15 மார்க் இல்லையா? யூனிட் 7 ஒரு வரலாம், ஒரு 3-4 கொஸ்டின் வரலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டா எங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இப்போ நடத்துல எத்திக்ஸ் நடத்துல யூனிட் 6 நடத்துல இல்லையா, யூனிட் 6 நடத்தும் போது
அவர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுவார்ல, அந்த கருத்தை சொல்லும்போது நம்ம இதை என்ன பண்ணலாம்னா முன்னெடுத்து வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம். அதுக்காக தான் இந்த திருக்குறள் நடத்தாம பெண்டிங் வச்சேன். இப்போ நான் இது நடத்தி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இப்போ நான் யூனிட் 6 நடத்தினா ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு நடத்துறதுக்கு. ஏன்னா உனக்கும் ஈஸியா புரியும். 20 அதிகாரத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் நம்ம அங்க எடுத்துக்காட்ட சொல்லலாம். இந்த அதிகாரத்தை இப்படி சொன்னாரு, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லலாம் இல்லையா? கடவுள் நம்பிக்கை பத்தி சொல்லியிருக்காரா, ஏதோ ஒன்று சொல்லு, அரண் வடிவத்தை பத்தி சொல்லியிருக்காரா, ஆமா, அமைச்சியை பத்தி சொல்லியிருக்காரா, ஆமா. இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சொல்லும்போது உனக்கு புரியும். ஓகேவா? அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.